திருச்சிற்றம்பலம். பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானையே பிரிவிலா அடியார்க்கென்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்து அருள வல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயளத்தின் சிலை கை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே. கருணை ஒளிதிருமுகத்தில் திருநீற்றுணுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தருதுறவோடு பொறையுளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்துரை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒருபொழுதும் நீங்காமல் எமதுளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உண்ணி வைத்தே உரைப்பாம். பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெரும் கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மலைவார துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெரும் சிவபோக கொழுந்தேரல் வாய்மடுத்து தேக்கி செம்மாந்து இருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதவரடிகள் அடியினைகள் போற்றி. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை சிறமேற்கொண்டு திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் செல்ல ஸ்ரீ குருமாசன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களுக்கும் சைவத்தின் குலதெய்வமாய் விளங்குகின்ற மாதவ சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் என்னை நெறியிலே ஈடுபடுத்தி ஆண்டருள் என்ற குருநாதர் தங்கவேல் சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் மனமொழி மெய் ஆகிய முக்கர்ண வணக்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து நம்முடைய கொங்கு மண்டலம் ஆடல் வல்லான் அறக்கட்டனுடைய தலைவர் உள்ளிட்ட பெருமக்களுக்கும் சபரி நிறுவனத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும் இங்கு கலந்து சிறப்பிக்கின்ற அடியாறு பெருமக்கள் அனைவரது திருவடிகளுக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். மாணிக்கவாசக பெருமான் அருளி செய்த 8ஆம் திருமுறை ஆகிய திருவாசகத்தை தொடர்ந்து சிந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பு திருவருளால் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வகையிலே சிவபுராணத்தை வரி வரியாக பார்த்த நாம் இப்பொழுது கீர்த்தி திரு அகவலை பார்த்து கொண்டிருக்கின்றோம். சிவனது திருவருள் புகழ்ச்சி முறைமை என்று சொல்லி அதற்கு குறிப்பெழுதினார். கீர்த்தி திரு அகவல் என்று சொன்னாலே பெருமானுடைய திருவருளை புகழ்தல். உலகத்திலேயே பெரியது எதுன்னு கேட்டால் அது பெருமானுடைய திருவருள் என்றுதான் சாத்திரம் சொல்லும். அருளில் பெரியது அகிலத்தியில் வேண்டும் பொருளில் தலையிலது போல் என்று திருவருள் பயன் சாத்திரம். திருவருளை விட பெரியது எதுவும் இல்லை. ஏன்னா எது அடைவதற்கும் எது காரணமாக இருக்கும்னா திருவருள் காரணமாக. அதனால அந்த திருவருள் தான் உலகத்திலேயே உயர்ந்தது இதெல்லாம் சொல்லப்படும். பெருமான் செய்கின்ற அந்த திருவருள் என்று சொன்னாலே கருணை என்றது. அவன் கருணையினால் பல்வேறு அடியாறுகளுக்கு அருளாளர்களுக்கு பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு இடங்களிலே பல்வேறு விதமாக காட்சி கொடுத்து ஆட்கொண்ட திறம் அதெல்லாம் இந்த இதில் சொல்லப்படுது. நிறைய இடங்கள் சொல்லப்படுது. அதனால இதுக்கு திருவருள் புகழ்ச்சி முறைமை என்று சொன்னார். புகழ் பெருகும் செய்கையெல்லாம் புகழ் அகவல் ஒன்றாகும் என்பதுதான் பழைய திருப்பெருந்துறை புராணம் இதுக்கு கொடுத்த குறிப்பு. புகழ் பெருகும் செய்கைன்னா அது பெருமான் செய்கிற செயல் தான் புகழ். நாம செய்கிற செயல்லாம் புகழ் செய்கைன்னு சொல்லுவோம். அதனால புகழ் பெருகும் செய்கையெல்லாம் புகழ் அகவல் இந்த கீர்த்தி திராகவல் என்று சொன்னார். தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி அது ஒரு பெரிய சிறப்பு. பெருமான் நடனமாடுகிறான் சைவத்துல தான் சொல்றோம். எங்க ஆடுகிறான்ங்கிறத இங்கதான் முதல்ல சொல்ற. அவன் ஆடுற இடம் 2 சொல்றார். ஒன்று தில்லையில் ஆடுறான், இன்னொன்று உயிர்களுடைய புருவ நடுவிலே நின்று ஆடுகிறான். எல்லா உயிர்களுக்கும் கூட நின்று ஆடுகிறான். அதான் ஆசை. இயக்கம் என்பது அவன் தர்றதுதான். இன்னொரு நடனம் எங்கன்னாரு தில்லையில நடனம். இதெல்லாம் ஒரு பெரிய சிறப்பு, பெரிய பெருமை நமக்கெல்லாம். ஏன்னா நினைச்சா இரவு கிளம்புனா காலையில போய் சேர்ந்துற மாதிரி தில்லைக்கு பக்கத்துல உட்கார்ந்துருக்கு. இப்போ நீங்கள் அமெரிக்காவில் இருக்கவங்க ஆஸ்திரேலியாவில் இருக்கவங்கலாம் யோசிச்சு பாருங்கள். மெல்பர்னில் விக்டோரியா சைவ சித்தாந்த மையம் என்று ஒரு அமைப்பு.
அதனுடைய தலைவர் திரு செந்தூரன் என்று சொல்லி அவர் கோயம்புத்தூர் வந்திருந்தார். நேற்று என்னுடைய இல்லத்துக்கு வந்திருந்தார். அவருடைய துணைவியார். அவங்கெல்லாம் தான் வந்து சொல்லி வருத்தப்படுறாங்க. அந்த பெரியவருக்கு கிட்டத்தட்ட 80 வயது இருக்கு. சொல்கிறார், நேற்று கூட அவர் சொல்லும்போது சொல்கிறார், நீங்கள்லாம் நினச்சா தில்லைக்கு போயிடலாம், சீர்காழிக்கு போயிடுவீங்க, திருவதிகை போயிடுவீங்க. நாங்கள் எப்போ மாதிரி இந்த மாதிரி ஒரு திட்டமிட்டு, அது பரவாயில்ல, அவர் சொல்லிக்கிறார், எனக்கெல்லாம் ஏதோ வர்றதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது, எல்லாரும் இப்படி வர முடியுமா, மெல்பர்னில் இருந்து தில்லைக்கு வரேன் கிளம்பி வர முடியுமா அப்படின்னு வந்து நேற்று ரொம்ப உருக்கமாக கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வீட்டில் பேசிகிட்டே இருந்தார். அப்போ நம்ம அதெல்லாம் நினைக்கும் பொழுது ரொம்ப பெரிய மகிழ்ச்சி நமக்கெல்லாம். நினச்சா போய் பார்க்குற தில்லை. தேவர்களோட கைலாயத்திலிருந்து தில்லைக்கு வரணும்னா ரொம்ப தூரம், நமக்கு அப்படி இல்லை, நினச்சா பக்கத்தில். அதனால் பெருமான் அங்கே ஆடிக்கொண்டிருக்கிறான்னாரு. தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனன் ஆகிய. எதுக்கு அங்கே ஆடுறான்னாரு? நம்மை பிறவியிலிருந்து விடுபடுத்துவதற்காக அவன் ஆடுறாங்க. அவனுடைய கருணை பாருங்க. அவன் ஆடுறான்னா அவனுக்கு ஆட தெரியும் ஆடுறான், இல்லைன்னா பொழுது போகல ஆடுறான் அப்படிலாம் சொல்லல. அவன் யாருக்காக ஆடுறான்னா நமக்காக ஆடுறாங்க. நீங்கள் அரும் பவத்தொடர்ச்சி நீங்க மன்றுள் நன்று இமையோர் துதி செய்ய நிறுத்தம் செய்யும் சிவபிரகாச சாத்திரம். அந்த பிறவியை விட்டு நாம நீங்குவதற்கு கடினமான, ஏன்னா அது பிறவி என்பது அவ்வளவு சாதாரணமா. சிவஞான சம்பந்தர் குளத்தூர் 1835 ஒரு நூலில் சொல்வார், வேலை அலை போல் பிறந்து இறந்து. வேலைன்னா கடல், கடல் அலை எத்தனை ஒரு நாளைக்கு வருது, அந்த மாதிரி பிறந்து இறந்துட்டு இருக்குமா, எத்தனை பிறவின்னு தெரியல. வேலை அலை போல் பிறந்து இறந்து மெலியாவன் நம்பர். அந்த மாதிரி நம்ம வந்து போய் கொண்டிருக்கிற பிறவி துன்பத்திலிருந்து நம்மை வெளிக்கொண்டு வருவதற்காக சுவாமி நடனம் ஆடுறாங்க. அதுக்காக தான் அங்கே ஆடுறாங்க. ஓங்கு ஒளியாய் அருள் ஞான மூர்த்தியாகி உலகமெல்லாம் அளித்தருளும் உமையம்மை காண தேம்கமலும் மலர் இதழி திங்கள் கங்கை திகழறம் வளர்சடை மேல் சேர வைத்து நீங்கள் அரும் பவத்தொடர்ச்சி நீங்க மன்றுள் நின்று இமையோர் துதி செய்ய நிறுத்தம் செய்யும் பூங்கமல மலர்த்தாள் சிந்தியனும் புந்தியும் உறவணங்கி போற்றல் செய்வாம் என்று உமாபிஷேகர் வணங்குகிறார். அந்த இடம். அதனால தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும் என்னுடைய இருளை ஏற துறந்தும். ஏறன்னா முழுமையா நம்முடைய ஆணவ மலத்தை முழுமையா நீக்கிறது சுவாமி. பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனேன்னு சிவபுராணத்தை சொன்னார். பாசமான களைவார் வரிவாருக்கு முதமனையார் ஞானசம்பந்தர் தேவாரத்தில். அதனால அந்த இதை இங்க அந்த பாசம் நீங்கிறது. என்னுடைய இருளை ஏற துறந்தும் அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும். பெருமான் எங்க இருக்க விரும்புறான், எங்க இருக்கிறான்னு அடியாருடைய உள்ளத்துலதான் வந்து இருக்கிறாங்க. இல்லையில இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், கைலாயத்துல இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா அவன் எங்க இருக்கிறான்னாரு அடியார் உள்ளத்து. அதுவும் எப்படின்னாரு அன்பு மீதூர. அடியார் மேல உனக்கு அவ்வளவு அன்பு, அதனால அன்பு மீதூர குடியா கொண்டான்னாரு. குடியான்னா அங்கேயே இருக்கிறாங்கிற. ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு வந்தான், வந்து பார்த்துட்டு போனான் நம்மளை, அப்படி இல்லையா, அங்கேயே குடியா அது அவனுடைய கொள்கைங்கிறாரு. அந்த கொள்கை ரொம்ப சிறப்பாம். அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும் என்று இப்படிலாம் சொல்லுவார். இப்படி ஆரம்பிச்ச அந்த கீர்த்தி திரகவல்ல நாம இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 100 வரிகள் பக்கத்தில் பார்த்துட்டோம். 145 வரி மொத்தம். நாம் வாரந்தோறும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டே வரோம். அதில் கிட்டத்தட்ட 100 வரிகள் நம்ம இதுவரைக்கும் வந்திருக்கிறோம். போன முறை நிறைவாக சொல்லும் பொழுது சந்திர தீபத்து சாத்திரனாகி அந்தரத்து இழிந்து வந்து அழகமர் பாலையுள் சுந்தரத்தன்மையோடு துதைந்திருந்த அருளியும் அங்கனதான் வந்து நிறைவு செஞ்சோம். சந்திர தீபத்து சாத்திரனாகி அந்தரத்து இழிந்து வந்து ஆகாயத்திலிருந்து கிளை இறங்கி நமக்காக வந்து அருவரத்து ஒருவன் அவனியில் வந்து குருபரனாகி என்று அருளிய பெருமையை சிறுமை என்றே கடாதே என்பார் திருவாசகர். எங்கேயோ அருபரத்தில் இருக்கிற பெருமான், நம்முடைய கற்பனைக்கும் எட்டாத பெருமான். இப்ப கூட பாடும் கற்பனை கடந்த சோதியது. ஆனா எப்படின்னாரு நமக்காக கருணையே உருவமாகி கீழே வருது. எங்க இருந்துன்னாரு அருபரம் அல்லது பரவெளி, அங்கிருந்து கீழே. அதற்கு சுத்த மாயாபுணத்துக்கு வந்து அஷ்டமாயாபுணத்துக்கு வந்து அதுக்குள்ள பிரகிருதி மாயாபுணத்தில் இருக்கிற நமக்கு திருப்பூர் வரைக்கும் வந்து சேர்றாரு சார். அதனால அது சொல்றாரு அப்படி வாரானாங்க கீழே எங்கேயோ இருந்து
அதான் அந்தரத்து இழிந்து வந்து, இழிந்துனா இறங்கின்னு அர்த்தம். இழிந்து வந்து அழகமர் பாலையுள் அப்படின்னா, இந்த பாலைங்கிறது திருக்களிப்பாலை என்று ஒரு குறிப்பு. இன்னொரு பக்கம் பாலை என்பது திருப்பெருந்துறையத்தான் அப்படின்னு வந்து உரை சொல்றாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, திரு ஏசரவுல இருந்து என்பாலை பிறப்பறுத்து இங்கு இமையவர்க்கும் அறிய ஒன்னா தென்பாலை திருப்பெருந்துறை உரையும் சிவபெருமான் அன்பால் நீ அகம்நகவே புகுந்தருளி ஆட்கொண்டது என்பாலே நோக்கி ஆர் என்ற எம்பெருமானே என்று திரியேசரவு பாட்டை மேற்கோளா காட்டி தண்டமானி தேசியர் இது இந்த பாலை என்பது திருப்பெருந்துறை, ஏன்னா அந்தரத்து எழுந்து வந்துன்னு வேற சொன்னதுனால மேலே இருந்து குருநாதராய் இறங்கி வந்து எனக்காக வந்து உட்கார்ந்த இடம் அந்த திருப்பெருந்துறை. அதனால தென்பாலை அதுதான் வந்து அழகமர் பாலையுள் அப்படின்னா திருப்பெருந்துறையுள் சுந்தரத்தன்மையுடு. சுந்தரத்தன்மைனா ஒரு பக்கம் சுந்தரத்தன்மைனா சுந்தரம்னா அழகுன்னு பொருள். அதனால சுந்தரத்தன்மைன்னு பொதுவா பொருள் கொண்ட அழகான மேனி. சுவாமி தான் அழகு, உலகத்திலே அழகு அவன் தான். மழுவாள் வளனேந்தி மறையோதி மங்கை பங்கா தொழுவார் அவர் துயராயின தீர்த்தல் உணதொழிலே செழுவார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அழகா உனக்கு ஆளாய் நீ அல்லேன்னு. சுந்தரமூர்த்தி சாமிகள் முதல் பதியத்தை சொல்லும் பொழுதே அவர் எப்படி அழகாக பார்த்ததுனால சொல்றாரு, அவர் தான் அழகு. உன்னை உகப்பன் குயிலே உந்துணை தோழியும் ஆவன் பொன்னை அழித்த மேனி புகழில் திகழும் அழகன்பன். வீழ்பத்துல பின்னாடி பொன்னை அழித்த மேனி என்ன பொன்னார் மேனியெல்லாம் சொன்னார். இவர் அதுக்கு ஒருபடி மேல போறார். பொண்ணு வந்து இவன் முன்னாடி ஒண்ணுலாம் போட்டுங்கிற பொன்னை அழித்த நல் மேனி புகழில் திகழும் அழகன். புகழில் திகழும் அழகனா அழகன் அப்படின்னு ஏதோ தோற்றத்துல மட்டும் இல்லை சாருங்கிறார், எல்லா வகையிலையும். இப்போ நான் வந்து சில நல்ல குழந்தை படிச்சான்னு வச்சாங்க, அழகா படிப்பான் சார் அப்படிங்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அழகு அப்படிங்கிறது வந்து உயர்வு குறித்து எல்லா வகையிலையும். சுவாமி தான் எல்லா வகையிலும் உயர்வான். அதனால என்ன சொல்றார்? புகழில் திகழும் அழகன். அப்பர் சுவாமிகள் சொல்றார், பூமி மேல் புகழ்தக்க பொருளே உன்னைம்பர். இந்த பூமியில புகழ்த மாதிரி பொருள் யாருன்னா சுவாமி தாங்கிறார். ஏன்னா மற்றவங்கெல்லாம் குற்றமுடைய பொருள், ஆணவமலமுடைய பொருள். அவன் தான் இயல்பாகவே குற்றம் நீங்கிய பொருள். அதனால புகழ வேண்டிய பொருள் அதுதான், புகழுக்கு தகுதியுடைய பொருள் அதுதான். அப்படித்தானே சொல்றாரு. இந்த என்னாவார் பிறரின்றி நீயே ஆனாய் நினைப்பார்கள் மனத்துக்கோர் வித்துமானாய் மன்னானாய் மன்னவர்க்கோர் அமுதமானாய் மறை நான்குமானாய் ஆரங்கமானாய் பொன்னானாய் மணியானாய் போகமானாய் பூமி மேல் புகழ்தக்க பொருளே உன்னை என்னானாய் என்னானாய் எண்ணி நல்லால் ஏழையேல் என் சொல்லி எத்துகேனே. அப்படி அவன் தான் புகழுக்குரியவன். அதனால அப்படி புகழ் என்று சொல்றார். மாணிக்கவாசர் இன்னும் கூட மேல்படியா சொல்றார், நித்த மணாளன் நிரம்ப அழகிய அன்னை பத்தில சொல்லும்போது சுவாமி வந்து அப்படியா நித்த மணாளன். அது காரணம் என்ன அப்படின்னா, அவன் தன்னுடைய நிலையிலிருந்து மாற்றம் இல்லாத பொருள். அதனால என்றைக்குமே அந்த திருமண கோலத்தில் அப்படியே இருக்கிறான். அதனாலே அவனுக்கு இன்னொரு பேர் வந்து அழகன் மட்டுமில்லை, குலகன் ஒரு பொருள். குலகன் அப்படின்னு சொன்னா இளமை பொருந்தியவன் அர்த்தம். எப்பவும் அதே மாதிரி இருக்கிறான். நாமெல்லாம் அப்படி இல்லை, ஒரு காலத்தில் இப்படி இருந்தோன்னு தான் சொல்லிக்க வேண்டியது இல்லைங்களா? அதுக்கப்புறம் வயதாக நம்ம மூப்பு நமக்கு. அவனுக்கு அந்த மூப்பெல்லாம் சாவா மூவா சிங்கமயம். சமுத்திரத்தில் நஞ்சுண்டு சாவா மூவா சிங்கமே புண்ணியா உன் நடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியம். அந்த சாவா மூவான்னா மூவா அப்படின்னா மூப்பு வராமல் எப்பவும் அப்படியே இருக்கும். குலகா கோல மறையோனே கோனே என்னை குலைத்தாயே, குலைத்த பத்தில கடைசியில். அப்போ குலகன் அப்படின்னா சுவாமி வந்து இளமை பொருந்தியவன், என்னைக்கும் அதே மாதிரி இருக்கு. அதுதான் நித்த மணாளன் நிரம்ப அழகியன் சித்தத்திருப்பரால் அன்னே என்னும். ஏன்னா அது பார்த்தாரு. அதனால சித்தத்திருப்பவர் தென்னன் பெருந்துரை அத்தர் ஆனந்தரால் அன்னே என்னும். ஏன்னா திருப்பெருந்துறையில் பார்த்ததுனால அந்த கோலம் நம்ம ஏதோ ஒரு நமக்கே இதுவரை கிடைக்காத ஒரு காட்சி பார்த்தா மனசுல அப்படியே நிற்குது சார், கண்ணுக்குள்ளேயே நிற்குது சார் அப்படிங்கிறோமே. நம்ம ஏதோ கண்ணுக்குள்ளேயே நிற்கிறோம் சார். ஊட்டியில் அந்த கார்டனை பார்த்தேன் கண்ணுக்குள்ளேயே நிற்குது அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் நம்ம. அவருக்கு கண்ணுக்குள்ளே நிற்கிற காட்சி யாருன்னாரு? ஏன்னா காண கிடைக்காத காட்சி. கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன்கிற அப்படி காண கிடைக்க காட்சி, யாருக்கும் கிடைக்காத காட்சி. அவன் காட்டினா தானே முடியும், எல்லாருக்கும் காட்டலை. இவருக்கே எல்லா நேரமும் காட்டினானா இல்லை சொல்றாரு.
காட்டாதனை எல்லாம் காட்டி சிவம் காட்டி தாழ் தாமரை காட்டி தன் கருணை தேன் காட்டி நாட்டார் நகை செய்ய நாம் மேலை வீடை ஆழ்த்தான் கொண்டு ஆண்டவா பாடுதுந்தான் அம்மா அப்படிங்கிறது. அதனால் அந்த காட்சியை பார்த்ததுனால தான் என்ன சொல்றாரு, சித்தத்து இருப்பவர் தென்னன் பெருந்துரை அத்தர் ஆனந்தரால் அன்னை. அவர் எப்படி இருந்தார்னாரு, நித்த மணாளர் நிரம்ப அழகியர்னு. அப்படி அது அதனால சுந்தரத்தன்மைன்னு சொன்னா ஒரு பக்கம் அழகன். அப்படி இன்னொரு குறிப்பு, சுந்தரத்தன்மை என்பது குருநாதருடைய வேடம்னு. சுந்தர வேடம் அப்படிங்கிறது குருநாதருடைய வேடம், அதான் சுந்தர வேடம். அதுவும் இவருக்கு பொருந்தும். ஏன்னா திருப்பெருந்துறையில உட்கார்ந்தது எப்படின்னாரு, குருநாதரை தான் அந்த முதல்ல பார்த்த காட்சியமே வாதல் பணத்தில் அப்படிதான் சொன்னார். எப்படி இருந்தார் அவர்னார். ஏன்னா பொதுவாக நமக்கெல்லாம் ஒரு ஆர்வம் இருக்கும்ல, பார்த்த ஒருத்தர்கிட்ட. இப்போ நம்ம பார்க்கல, அதனால் பார்த்த ஒருத்தருக்கு தானே கேட்க முடியும், சார் எப்படி இருந்தாருன்னு சொல்லுங்க. போகாத ஒரு ஊரையே போயிட்டு வந்த ஆள்கிட்ட நம்ம கேட்குறோம், அமெரிக்கா போயிட்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்க. சார் சார் அதெல்லாம் அது அந்த ஆள் ரெண்டு சேர்த்து வர சொல்லுவான். நம்ம போகாதனால அவன் சொல்லத்தான் கேட்கணும், ஏன்னா நம்ம பார்த்ததில்லை. ரோட்டில் இலையை போட்டு சாப்பிடலாம் சார், அப்படி இருக்கு சார் அப்படிங்கிறான். நம்பிக்கணும். அப்படியா? அப்படிதான் நம்ம வேண்டியது. அந்த ஊரில் இலையும் கிடையாது, சோறும் கிடையாது, அது சொல்ல மாட்டான். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிரெட்டை தான் பிச்சுக்கிட்டு நிற்கணும் இப்படி. ஆனால் அதை சொல்ல மாட்டான். அவன்கிட்ட கஷ்டம்லாம் சொல்ல மாட்டான். ஆனால் நம்மகிட்ட சொல்லும் பொழுது எப்படி இருக்கு அப்படின்பா. ஒரு ஊரை பார்த்த உடனே இப்படின்னா இது வரைக்கும் யாருமே பார்க்காத, யாருமே அப்படின்னா தேவர்களுக்கும் கிடைக்காது, திருமாலுக்கும் பிரம்மனுக்குமே கிடைக்காது. அகலமாய் யாரும் அறிவர் இது அப்பொருள். திருவந்தியார் சாத்திரம் யாருக்குமே கிடைக்காத, யாருக்கும் அகலமாய் யாரும் அறிவர், அவங்களுக்கே கிடைக்காத அந்த பொருள் திருப்பெருந்துறையில் காட்டுச்சுன்னா பின்ன எப்படி இருந்திருக்காங்க. அந்த காட்சியை பார்த்தோன்னே சொல்றாரு. அப்போ அவருக்கு இறைவன் கூட தெரியாது. யாரோ ஒரு சாமியார், ஒரு குருநாதர் அப்படிதான் பார்க்குறாரு. உருத்திர நல் திருமணியை, ருத்ராட்சம் எங்கெல்லாம் கட்டியிருந்தாருங்க. உருத்திர நல் திருமணியை இலங்கு காதில் ஒன் சிரத்தில் கந்தரத்தில், கந்தரன கழுத்து, கந்தரத்தில் ஒளிகொள் மார்பில் கரத்தில் 5 இடத்துல ருத்ராட்சம் கட்டியிருந்தாங்க. ஏன்னா குருநாதர் வேடம். ஆனால் கரத்தில் அணிந்து இலகு திருமுண்டம் திருநீரு அங்கிக்கண் கறந்த நல்முதல் மேல் கவின சாத்திங்கிறார். அங்கிக்கண்ணா நெற்றிக்கண், அந்த நெற்றிக்கண் வெளி தெரியாம கறந்தனா மறைத்து திருநீரை நெத்தில பூசியிருக்கான். ஏன்னா அவனுக்கு எப்பவுமே நெற்றிக்கண் இருக்கும், அந்த நெற்றிக்கண்ணை தெரியாம வந்திருக்கான். மெய்கண்டாரா வரும்போது அப்படிதான் வந்தாருங்க அருள்நிதி சிவாச்சாரியர். கண்ணுதலும் கண்டக்கரையும் கரந்தருளி மண்ணிடையில் மாக்கள் மலமகத்து மெய்கண்டான் 20 சாத்திரத்துல. உண்மையிலே நம்மெல்லாம் ஒரு வகையில் பார்த்தா ரொம்ப புண்ணியம் செஞ்சுருக்கோம், நிறைய புண்ணியம் செஞ்சுருக்கோம். அதனால் வாழ்க்கையில் அது கிடைக்கல இது கிடைக்கல, ரொம்ப லைஃப் போரிங் சார் அப்படிலாம் பேசவே கூடாது நம்ம. அவ்வளோ புண்ணியம் செஞ்சுருக்கிறோம், அவ்வளோ மகிழ்ச்சி, அவ்வளோ உற்சாகமாக இருக்கணும். எப்பேற்பட்ட ஒரு சமயத்தில் சார்ந்த நிற்கணும், அதுவே பெரிய புண்ணியம் தானே. பண்பு எப்படி இருக்கு பாருங்க. 65 வயசு கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய அருள்நிதி சிவாச்சாரியார் 3.5 வயசுல இருக்கிற அந்த குழந்தையை பார்த்து பாடுறாரு. ஏண்டா உங்க அப்பாவே ஏண்ட படிச்சான், நீ பெரிய ஆளாயிட்ட அப்படின்னு சொல்லல. எப்படி சொல்றாரு பாருங்க. அப்படியே சிவபெருமானாவே பார்க்க அப்படியேதான் சொல்றாரு. கண் முதலும் நெற்றிக்கண்ணை கண்டக்கரையும் கழுதகரை கறந்து மறைத்து அருளி மண்ணிடையில் இங்க மாக்கள் மலம் அகற்றும், எல்லாருடைய ஆணவ மலத்தை நீக்க வந்தவர் அவர். மண்ணிடையில் மாக்கள் மலமகற்றும் மெய்கண்டான் என்று ஒரு கால் மேவுவரையில் ஒரு தடவை மெய்கண்டன் நீங்க வணங்கினீங்கன்னா போதும். அப்படி பாசுறாரு அந்த குருநாதர். அப்படின்னா என்ன ஒரு பண்பு பாருங்க. அதெல்லாம் தான் சைவத்தில். அது மாதிரி இங்கே சொல்ற இலகு திருமுண்டம் அங்கிக்கண் கறந்த நல் முதல் மேல் கவின சாத்தி. அற்புதம். திருநீர் பூசிருக்க அழகே அப்படி இருந்து விசாரிங்க. கவின சாத்திங்கிறது திருநீர் பூசினாலே அழகுதான். காண இனியது நீரு கவினை தருவது நீருங்கிறாரு ஞானசம்பந்தர். நம்ம பூசினாலும் எப்படி இருக்கணும், அவன் பூசினது எப்படி இருந்திருக்கும். அதே அப்பா அதை பார்த்துருக்கிறாரு. எவ்வளோ பெரிய காட்சி. நமக்கு பெரிய புண்ணியம் என்னன்னா பார்த்த ஒருத்தர் நம்மகிட்ட சொல்றாரு இப்படி இருக்கேன்னு. எந்த ஊரில் சார்? லண்டனில் இருக்காளுக்கு தெரியுமா சார் இது? அமெரிக்காவில் இருந்தால் தெரியுமா? ஆப்கானிஸ்தானில் இருந்தால் தெரியுமா? இது நமக்கு தானே தெரியுது. இதெல்லாம் மாணிக்கவாசன் நம்மகிட்ட தானே சொல்லிட்டு போறாரு. அங்கிக்கண் கறந்த நன்முதல் மேல் கவின சாத்தி திருத்திகளும் வேதியனார் அம்பொன் மேனி கண்டு அப்படிங்கிற
திருத்திகழும் அம்பன் மேனி. சுவாமி அப்படியே பொண்ணு அப்படியே தக 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 தகன்னு ஜொலிச்சிருக்கிறான் அம்பன். அதனாலதான் முதல்ல போய் பார்த்தவன் கூட அவன் பேசலாம் இல்லை சுவாமிகிட்ட. இவர் அங்கே யாரோ பாடம் சொல்றாங்களே, யார் சொல்றாங்கன்னு போய் பார்த்துட்டு வாங்கன்னு தன்னுடைய பணியாள் மாதிரி ஒருத்தர் அனுப்புறார். அவன் அங்கே போய் பார்த்தான். ஒரு 999 பேர், அவங்க ஒரு 1000 பேர் பாடம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் பாடம் சொல்றாரு. காலை பொழுதுல பாடம் நடக்குது. இங்கேருந்து பார்த்தார், பாயிட்டு வந்துட்டான். வேற ஒன்றுமே பேசலை. அங்கே யார்ட்டையுமே ஒன்றும் பேசலை. என்ன பாடம் நடக்கு, நீங்களாம் எங்கேருந்து வந்தீங்க, இவர் யார் இந்த ஆசிரியர், இவர் எந்த ஊர்ல, ஒன்றும் பேசலை. பார்த்தா வந்து இவர் என்ன சொன்னா பாருங்க, சிவபெருமானை ஒத்த உருவிலே ஒருவர் இருந்து பாடம் நடத்துகிறார். சிவபெருமானை பார்க்க அப்பதான் இவர் ஈர்க்கப்படுறாரு. இவர் பார்க்க திருத்திகழும் வேதியனார் அம்பன் மேனி திகழ்வது கண்டு அகம் மகிழ்வார்கள். பார்த்த உடனே உள்ளது அப்படி ஒரு மகிழ்ச்சி. அந்த கோலத்தை பார்த்தோம் சார். பெருமான் வந்து உட்கார்ந்துருந்தான் பார்த்தோம்னா பின்ன அதுல இதுல மகிழ்ச்சி ஆச்சுன்னு சொல்றதுல என்ன விசேஷம்? இந்த வகுப்புக்கு வர முன்னாடி கூட நான் சம்பத் ஐயாட்ட பேசியிருந்தேன். ஐயா சொன்னாங்க, குருநாதரை பார்த்தாலே எப்படி ஒரு மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கெல்லாம். நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனம் குருவான் சன்னிதானங்கள் கோயம்புத்தூர் வந்திருக்கிறாங்க. அதனால் காலையில் இன்றைக்கி அவங்கள போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தேன். ஏன் சொல்லனா, அந்த போய் உள்ளே இருந்தது பார்த்த அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 1.5 நிமிஷம் அவ்வளோதான். ஏன்னா நிறைய கூட்டம். அதனால் நானே ரொம்ப வந்து இது பண்ணல. போனேன் அப்படின்னு தெரியல பூசினாங்க. அங்கே பூஜையை பார்த்தியான்னாங்க. ஏன்னா இன்றைக்கி அங்கே திருவாவடுதுறை ஆதீனத்தில் பேரூர் மடத்தில் இருந்து தம்பிரான் சுவாமிகள் 10 நாட்களுக்கு முன்னாடி சிவப்பேர் இருக்காங்க. அதனால் அது உங்களுக்கு இன்றைக்கி 10ஆம் நாள் பூஜை. நான் அங்கே போயிட்டு தான் அங்கே போனேன். அதனால் பூஜையெல்லாம் நல்லா நடந்துதான் அங்கே அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன். அப்புறம் நிறைய கூட்டம் பின்னாடி வகுப்பெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கான்னு ஆமாம் சார். அவ்வளோதான் சார் கொடுத்தாங்க. நாளைக்கு வா பேசலாம் போ அப்படின்ட்டு இவ்வளோதான் நடந்தது. ஆனால் அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய, அப்போ குருநாதரை காணுவதில் ஒரு பெரிய, சுவாமியை காணுவது. இவர் சொல்ல திருத்திகழும் வேதியனார் அம்பன் மேனி திகழ்வது கண்டு அகமகிழ்வார். ஏதோ ஒன்று பேசணும், இது என்ன கேட்க, அதுக்காக சொல்ல பொருத்தமுறும் கையில் புத்தகம் ஏது ஐயா என்ன பொய்மையிலா சிவஞான போதம் என்றார். கையில் ஏதோ புஸ்தகம் வச்சிருக்கீங்களா, அது என்னன்னு இவர் கேட்க, அவர் அது சிவஞான போதம், பொய்மையிலா சிவஞான போதம் என்றார் சொல்றார். அப்போ அதுதான் சுந்தரத்தன்மை. அந்த குருநாதராக இருந்த கோலம் அதான் சுந்தரத்தன்மையோடு துதைந்து இருந்த அருளியும்னார். துதைந்துன்னா ரொம்ப நெருங்கின்னு அர்த்தம். ஏன்னா அவன் எங்கேயோ கைலாத்தில் இருக்கிறான், எங்கேயோ இருக்கிறான்னு இல்லை, திருப்பெருந்துறையில் அவ்வளவு பக்கத்தில் நேருக்கு நேராக 1 to 1 இப்படி பேசுகிற அளவில் பக்கத்தில் இருந்தான். அதான் துதைந்து இருந்த அருளியும். அதனால் அது குரு. அப்போ அதனால் சுந்தரத்தன்மை என்பது குருநாதர் கோலமாகத்தான் பொருள் கொள்ள வேண்டியது. சுந்தரத்தன்மையோடு துதைந்து இருந்து அருளியும். இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அடுத்தால சொல்றார், மந்திர மாமலை மகேந்திர வெப்பன் அந்தமில் பெருமை அருளுடை அண்ணல் எந்தமை ஆண்ட மரிசது பகரேன்கிறார். மந்திர மாமலை எல்லையற்ற பெருமை வாய்ந்த திருவருள் பொலிவுடைய மலை, அதான் மந்திர மாமலை. மகேந்திர மலை முன்னாடியே சொல்றார், மண்ணு மாமலை மகேந்திர சொன்ன ஆகமம் தோற்றுவித்தருளி என்பது. அந்த மகேந்திர மலை என்பது கைலாயம் என்றுதான் பெரியவங்க பொருள் எழுதுறாங்க. கைலாயம்னு தான் எழுதுறாங்க. அதனால மண்ணு மாமலை இந்த இடத்துல மகேந்திர வெப்பன். வெப்பம் அப்படின்னா வெப்புன்னா மலையின் அர்த்தம். வெப்பன் அந்த மலையில் இருப்பவன், கைலாயத்தில் இருப்பவன் சுவாமி. மண்ணு மாமலை மகேந்திர வெப்பன் அந்தமில் பெருமையினர். அவனுடைய பெருமை எவ்வளவு என்று சொல்ல. அந்தமில் அப்படின்னா முடிவே இல்லாத பெருமையினர். என்ன பெருமை? அவனுடைய இருக்கிற என் குணம்ல ஒரு குணம் கூட வேற யாருக்கும் கிடையாது. அது ஒரு பெரிய பெருமை. தன் வயத்தன்கிறார், தூய உடம்பினன்கிறார், இயற்கை உணர்வினன்கிறார், முற்றும் உணர்வினன்கிறார். இதெல்லாம் எந்த ஆன்மாக்களுக்கும் கிடையாது. இந்த 8 குணத்துல ஒரு குணம் கூட நமக்கு கிடையாது. பெரிய பெருமை அவனுக்கு. அதனால அவனுடைய சிறப்பு இயல்பை சொல்லும் பொழுதே அப்படிதான் வந்து சொல்லும். அதுபல சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார். வேறுபட பெருமை உடையவன் மாணிக்கவாசர். இந்த இடத்துல அந்தமில் பெருமை அப்படின்னு சொல்லிட்டார். என்னெல்லாம் பெருமை சார்? ஏன்னா நீங்க தான் நேரில் பார்த்தீங்க, நீங்க தான் பேசுனீங்க. அதனால இந்த பெருமைன்னா
அவர் என்ன சொல்றாரு, அவன் இந்த உலகம் பூரா அவனுக்கு, அவன் பேர்ல தான் சொத்தே அவ்வளவு இருக்கு அவனுக்கு, அது பெருமை. அது சொல்லல. எண்ணற்ற கோடி ஆன்மாக்களுக்கு அவன் முக்தின்மம் கொடுத்துருக்கான், இன்னும் கொடுக்க இருக்கிறான், அதையும் கூட சொல்லல. அவன் இயல்பாகவே நமக்கு பாழாப்பன ஆணவம்லாம் கூடவே இருக்கிறது அவனுக்கு கிடையவே கிடையாது, அதான் பெரிய பெருமை. சொல்ல என்னதான் சார் அவனுடைய பெருமையினர்? பேர்ந்தும் என் பொய்மை ஆட்கொண்டு அருளுடன் பெருமை போற்றினர். பொய்யே வடிவான என்னையே ஆட்கொள்தான் பாருங்க, அதுதான் அவனுடைய பெரிய பெருமை. பெருமை எப்படி கொண்டு வச்சாரு? தீர்ந்த அன்பாய அன்பருக்கு அவரினும் அன்பை போற்றி. அவனுடைய இயல்பு எப்படின்னா, அவன் மேல ரொம்ப அன்பு வைக்கிற ஆன்மாக்களுக்கு அவங்க வைக்கிற அன்பை விட அதிக அன்பை திரும்ப கொடுக்கிற ஆள் அவன். சுவாமி எப்படின்னா, நம்ம எவ்வளவு அன்பு அவன் மேல காட்டுறோமோ அதை விட அதிக அன்பு நம்ம மேல காட்டுறது அவனுடைய கருணை. ஆனால் தீர்ந்த அன்பாய அன்பருக்கு அவரினும் அன்பு போற்றி. அப்படிப்பட்டவன் அன்பெல்லாம் வைக்காத என்னையும் ஆட்கொண்டா பாருங்க, அதுதான் பெருமைங்கிற. பேர்ந்தும் என் பொய்மை ஆட்கொண்டு அருளுடன் பெருமையின. தன்னை சொல்லும் பொழுதே இப்படியே சொல்லுவார். திருச்சேர்ந்த பின்னாடி பாருங்க, பொருத்தம் இன்மையேன் பொய்மை உண்மையேன். பெருமானே, உனக்கு எனக்கு என்ன பொருத்தம் இருக்கு? இப்போ நம்ம உலகத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொன்னா, எந்த துறையில சார்ந்து எப்படி இருந்தாலும் ஏதோ ரெண்டு பொருத்தம் இருக்கும். சார் நீங்களும் கொங்க நாடு, நானும் கொங்க நாடு, ஏதோ ஒரு பொருத்தம். அல்லது எனக்கும் வயசு 50, உங்களுக்கும் வயசு 50, ஏதோ ஒரு பொருத்தம். நானும் இந்த துறையில் தான் படித்தேன், நீங்களும் இந்த கல்லூரியில் தான் படிச்சீங்க, ஏதோ ஒரு பொருத்தம் வரும் ஒன்றுக்கு ஒன்று. சுவாமிக்கும் நமக்கு என்ன பொருத்தம்? அவர் சொல்றார், உமக்கு எனக்கு எந்த வகையிலையா பொருத்தம் வரும்? பொருத்தமின்மை என் ஒன்று கூட கிடையாது. நீ எல்லாவற்றையும் இயற்கையாகவே அறிந்து கொள்கிறாய். நாங்கள் யாரையும் சொன்னாத்தானே தெரியுது, இல்லைன்னா ஒன்றுமே தெரியல எங்களுக்கு. உணர்த்த தானே உணர்றோம். அப்படி உணர்றதும் கூட ஒரு சேர எல்லாத்தையும் உணர முடியலையே, ஒவ்வொன்றாத்தானே உணர்றோம். அப்படி ஒவ்வொன்றா உணர்றதையுமே சில நேரங்களில் மறந்துல உணர்றோம். இதெல்லாம் எதுவுமே உனக்கு கிடையாது. அதனால ஒரு வகையிலையும் நாங்கள் உனக்கு பொருத்தமே கிடையாது. சொல்ல பொருத்தமின்மையேன் பொய்மை உண்மையேன். என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு உண்மைனா ஒன்று என்னென்ன பொய் தாங்க. எவ்வளோ உருக்கமாக பேசுகிறேன். பொருத்தமின்மையேன் பொய்மை உண்மையேன். அப்படி இருந்தும் நீ என்னை வான்னு நீ என்னை கூப்பிட்ட பார்த்தியா? அப்போ என்ன இருக்கணும்? எனக்கு கண்ணெல்லாம் கலங்கியிருக்க வேண்டாம் சார், நானே ஒரு அன்ஃபிட் கேஸ் சார், டம்மி சார். ஆனால் என்னை அந்த ஆள் கூட்டத்தில் முன்னாடி வான்னு கூப்பிட்டாருன்னு அப்படியே கையெல்லாம் பதறிட்டு சார் அப்படின்னு ஆயிருக்கணும்ல. அது ஆகலைங்கிற. போதை என்பனை புரிந்து நோக்கவும் வருத்தம் இன்மையேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னாரு, வஞ்சம் உண்மையேன். முழுக்க முழுக்க மனசுல வஞ்சம். மாண்டிலேன் மலர் கமலபாதம் தான் ரொம்ப உருக்கத்தில் சொல்ல. நான் ஏன் இன்னும் சாகாம இருக்கிறேன் அப்படின்னு பாருங்க உருக்கத்தை. பொருத்தமின்மையேன் பொய்மை உண்மையேன் போதை என்பனை புரிந்து நோக்கவும் வருத்தமின்மையேன் வஞ்சம் உண்மையேன் மாண்டிலேன் மலர் கமலபாதனை அறத்தமேனியாய் அருள் செய்யன்பரும் நீயும் அங்கெழுந்தருளிங்கனை இருத்தினாய் முறையோ என் எம்பீரான் வம்பனேன் வினைக்கு இறுதி இல்லை. என் வினை முடியவே முடியாது போல இருக்கேன்னு வருத்தப்படு. அப்படி இருந்த என்னை நீ ஆட்கொண்டே, அதுதான் பெருமைங்கிற. பெயர்ந்தும் என் பொய்மை ஆட்கொண்டு அருளிடம் பெருமை போற்றி வாழ்ந்த நஞ்சு அயின்று வானோர்க்கு அமுதமீ வள்ளல் போற்றினார். வாசுகி என்ற பாம்பு வாயிலிருந்து ஒழுகின அந்த நஞ்சை நீ எடுத்துக்கொண்டு அவங்க தேவர்களுக்கு அமுதத்தை எடுத்து கொடுத்தவன். எவ்வளவு பெரிய கருணை! அந்த தேவர்கள்லாம் கூட முதல்ல கடையை போகும்போது இவர்கிட்ட வரல. நீங்க அதையும் பார்க்கணும். நம்மளை மாதிரி ஆளா இருந்தால் முதல்ல வரல, போ இப்போ இங்க வர அப்படின்னு சொல்லியிருப்போம். ஒரு உதவிக்கு நம்மகிட்ட வராமல் நம்மளை வேண்டான்னு புறக்கணிச்சிட்டு போயிட்டு அங்கே போய் முடியலைன்னு நம்மகிட்ட ஓடியா இருந்தாங்கன்னு நினச்சி நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம்? முந்தா நாள் ஒன்றும் கண்ணு தரல, போ சாவு இப்போ கேட்ட வர அப்படிதான் சொல்லுவோம். சாமி வங்கம் மலை வேலை நஞ்சி எழ வஞ்சகர்கள் கூடி தங்கள் மேல் அறராமை உண்ணி என உண்டு இருள் கண்டன். சுந்தரமுனிசாமி திருஆனைக்கா தேவரத்தில் சொல்றார், வங்கம் மேவிய வேலை நஞ்சு உண்டு.
அங்க உள்ள அந்த கடல்ல நஞ்ச யார் வந்து சொன்னாங்க? வஞ்சகர்கள் கூடிங்கிறார் தேவர்கள். ஏன்னாரு முதல்ல வழிபாட்டில் ஒருத்தனும் வரல. இப்போ வந்து சாமி இதை கொஞ்சம் எங்களை காப்பாத்துங்க. எப்படி காப்பாற்ற முடியும்? நீங்க சாப்பிட்டா தான், இல்லைன்னா நாங்கள் அவ்வளவு காலியாகிடும் இருப்போம். வேலை நஞ்சியல வஞ்சர்கள் கூடி தங்கள் மேல் அடராமை உண் என உண்டு இருள் கண்டன் அங்கம் மோதி ஆதி ஆணைக்காவுடைய ஆதியை எங்கள் ஈசன் என்பார்கள் எம்மையும் ஆளுடைய ஆளுடையன்னு சுந்தரமூர்த்தி சாமி தேவார் திருவானைக்காரர் பாடுவார். அப்படிப்பட்ட அந்த தேவர்களுக்கு என்ன சொல்றாரு பாருங்க, வார்ந்த வார்ந்தனா ஒழுகியன்னு அர்த்தம். அந்த வாசிங்கிற பாம்பு வாயிலிருந்து ஒழுகுனதான். வார்ந்த நஞ்சு ஐன்று தான் எடுத்துக்கொண்டு வானோர்க்கு அமுதம் வள்ளல், வானோர்க்கு அமுதத்தை அள்ளி வழங்கிய பெருமான் போற்றி ஆர்ந்த நென்பாதம் நாயேற்கு அருளிட வேண்டும் போற்றி. அந்த அதில் கூட நன்னமணி தேசிகர் அந்த தீர்ந்த அன்பாய அன்பருக்குங்கிறதுக்கு அருமையான உரை எழுதுறார். என்ன சொல்றாரு? அந்த அன்பை எப்படி எழுதுறார்? அன்பர்கள் குறிப்பறிந்து பணி செய்வதாலும், அன்பை சொல்றார் குறிப்பு அறிந்து பணி செய்யணுமா. இப்போ உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுதுன்னு பார்த்து நான் செய்யணுமா அன்பா இருந்தா. இப்போ நம்ம யாரு மேலேயும் நமக்கு ஒரு அன்பு இருந்தால் நம்ம செய்யறோம் இல்லையா? பார்த்து பார்த்து பாவம் அவன் கஷ்டப்படக்கூடாது செய்யணும்ல. அது சொல்றாரு, அன்பர்கள் குறிப்பு அறிந்து பணி செய்வதாலும் துன்பம் வந்த காலத்து இரக்கம் காட்டுதலானும் அன்புடைமையை சொல்றார். உதவி செய்தலாலும் வெளிப்படுத்துவர். நம்மளுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துறது? இப்படி இல்லாம தான் வெளிப்படுத்துவர். நீங்க ட்ரெயின்ல வந்து இறங்கும் பொழுதே உங்களை வரவேற்க அங்கே காரோட வந்து நின்று வச்சுக்கோங்க. நீங்க இறங்கி அட்ரஸை தேடி கார் பிடிச்சி எல்லாம் கஷ்டம் லக்கேஜ் எடுத்துட்டு வந்திருப்பீங்க. பேச காலத்துல திருப்பூருக்கு முதல் முறையா வாரீங்க, அதனால நானே வந்துட்டேன் உங்களை கூப்பிட்டேன். அடாடாடா ரொம்ப உதவியா போச்சு, நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கலனா அப்படின்னா என்ன இது இல்லை, உங்களுக்கு அந்த சங்கடம் தெரிஞ்சு அதுதான் நான் வந்துட்டேன். எவ்வளவு பார்த்து பார்த்து செய்றீங்க, அதான் குறிப்பறிந்து செய்யுது. அதே நேரத்தில் துன்பம் வந்த காலத்து ஒரு இரக்கம் காட்டுதலும் உதவி செய்தலும், இதான் அன்புடைமையா. இது நாம செய்யறது. இப்ப சுவாமி செய்யற அன்பை சொல்றாரு. அதுக்கு ஒரு உதாரணம் நன்றிங்க. நம்ம இதுவும் அன்புடைமை தான், குறிப்பறிந்து செய்யறது. அவர் சொல்றாரு, இறைவனும் சுந்தரருக்கு தூது சென்றலும் அவர் சொல்றாரு. என்னெல்லாம் அன்புடைமை வரிசையா எழுதிட்டாரு. இறைவனும் சுந்தரருக்கு தூது நடந்ததும், சம்பந்தருக்கு அம்பொன் 1000 கொடுத்ததும், வந்திக்கு மண் சுமந்ததும், மணிவாசகருக்கு வையையை பெருக்கியதும், தருமிக்கால் புலவனாக வந்ததும், இவ்வாறெல்லாம் அருள் செய்தமை காண்க. அவர் செய்த அன்பு ஒவ்வொருத்தருக்கு எப்படிலாம் செய்தார்னு அதை சொல்வார். அதனால இந்த பெருமை என்பது பேர்ந்தும் என் பொய்மை ஆட்கொண்டு அருளும் பெருமை போற்றி. பெருமான் வந்து அப்படி நம்ம ஏன்னா அம்மா அவ்வளவு கீழே இருக்கிற நம்மையும் வந்து ஆட்கொள்கின்ற பெருமை. ஆயனான் மறையவனும் நீயே யாதல் அறிந்து யான் யாவரினும் கடையனாய நாயனே என்பது எல்லாத்துக்கும் கிளங்குற. அப்படி இருந்தோம். இப்ப சொன்ன மாதிரி அப்ப இந்த அன்பு வைக்கணும், அதெல்லாம் ரைட்டு தான். நான் வைக்கல சொல்றாரு. அப்படி இருந்தா என்னை ஆட்கொண்டான். என்னன்னு போற போக்கில் நான் உனக்கு அன்பன்னு சொல்லி வச்சேன், அதுக்காகவே ஆட்கொண்டான். அவ்வளவு கருணையா. ஆயனான் மறையவனும் நீயேயாதல் அறிந்து யான் யாவரேனும் கடையனாய நாயனேன் ஆதலையும் நோக்கி கண்டு நாதனே நான் உனக்கு ஒரு அன்பன் என்பேன் ஆயினேன் ஆதலால் ஆண்டு கொண்டாய் அடியார்தாம் இல்லை என்றேன். ஏன்பா நீ என்னையெல்லாம் ஆட்கொண்டனா உனக்கு வேற அடியாரே கிடைக்கலையா? தகுதி இல்லாத என்னையெல்லாம் ஆட்கொண்டு வச்சிருக்கிற நீ அப்படி கேட்கிறாரு. அடியார்தாம் இல்லை அன்றி மற்றொரு பேயனேன் இதுதான் என் பெருமை என்ற எம்பெருமான் என் சொல்லி பேசுகிறேன். அதுதான்ப்பா உன்னுடைய பெருமை. இந்த தகுதி இல்லாத ஆட்களை கூட அன்பன்னு சொன்னதுக்காகவே ஆட்கொள்றேன்னா எவ்வளவு, அதுதான் என் பெருமை என்றே. அவர் இப்ப இவர் சொல்ற இடங்கள்லாம் அவருடைய பெருமைன்னு சொல்றது தகுதி இல்லாத தன்னை பெருமான் வந்து ஆட்கொண்ட கருணை திறம், அதை தான் பெருமைங்கிறார். அங்கேயே சொல்றாரு. அதனால மந்திர மாமலை மகேந்திர வெப்பன் அந்தமில் பெருமை அருளுடை அண்ணல். அண்ணல் அப்படின்னு சொன்னாலே நிகரில்லாதவன் அப்படின்னா சுவாமிக்கு ஒப்பா யாருமே கிடையாது. அதுதான் தண்டமணி தேசிகர் பின்னாடி உரை எழுதும்போது இடத்துல எழுதுறாரு. மன்னதனில் பிறந்தைத்து மாண்டு விட கடவேன எண்ணமிலா அன்பருளி என ஆண்டிட்டு என்னை உந்தன் சுண்ண வெந்நீர் அணிவித்து தூநெறியே சேரும் வண்ணம் அண்ணல் எனக்கு அருளியவாறு ஆறு வருவார். அந்த அண்ணல்ங்கிறதுக்கு எழுதுவாரு நிகரில்லாதவன் ஒரு.
பெருமைக்கும் நுண்மைக்கும் பேர் அருளுக்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பு என்மையான். திருவள்ளுவர் சாத்தர் அவனுக்கு ஒப்பா யாருமே இல்லை. வேப்பிலை இடத்துல விழுதார். ஒப்பாரும் இல்லை மிக்காரும் இல்லை. ஏன்னா அவனுக்கு நேராகவே யாரு மேலும் அவனுக்கு மேலே யார் இருப்பார். ஒப்பாரும் இல்லை மிக்காரும் இல்லைன்னு எழுதுவார் உரையில. என்னாவார் பிறரின்றி நீயே ஆனாய். அவ்வளவுதான். உனக்கு இணையான இன்னொருத்தர் கிடையவே கிடையாதுப்பா. அதைத்தாங்க சொல்றார். அந்தமில் பெருமை அருளுடை அண்ணல். ரொம்ப குறிப்பா ரொம்ப இறக்கத்துல ஒரு உருக்கத்தமா ஒன்று சொல்றார். எந்தமை ஆண்ட பரிசு அது பகரின். என்னை அவன் ஆட்கொண்ட அந்த திறத்தை நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது ஒன்றும் ரொம்ப பெருமைக்குரியதெல்லாம் இல்லை. நான் மதுரையில் நான் முதல் மந்திரியாக இருந்தேன், அதனால அவன் மதுரையில் வந்த பொழுது நாங்கள் 2 பேரும் சந்தித்தோம் அப்படிலாம் பெருமையாக சொல்ல ஒன்றும் இல்லையா. அதனால எந்தமை ஆண்ட பரிசு அப்படின்னா, தகுதியே இல்லாத என்னை அவன் ஆட்கொண்ட பரிசு, அதை நான் சொல்லணும்னா அப்படின்னா அது ரொம்ப உருக்கமாக நிறைய இடங்களை சொல்லுவேன். என்னெல்லாம் அந்த எந்தமை ஆண்ட அப்படின்னா 2-3 காரணம் சொல்றாரு. தகுதியே இல்லாத என்னை ஆட்கொண்ட கருணை. முதல்ல தகுதி இருந்து ஆட்கொண்டா பரவாயில்ல, தகுதியே இல்லை. அப்படி தகுதியே இல்லாத என்னை அவன் ஆட்கொண்ட அந்த கருணை. யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே சொல்ல. எல்லாமே பொய் தாங்கிறது. ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே அருளாய் அடியேன் உனை வந்து உருமாறேன்னு. இதெல்லாம் பொய்ப்பா. நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பெல்லாம் அந்த உலகம் நம்பிக்கிட்டு இருக்கு. நான் உன் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கேன்னு இது அவ்வளோ பொய்ங்கிறது. நான் வைக்கிறேங்க. நான் அன்பு வைக்கலைங்கிறது உனக்கும் எனக்கும் தெரியுங்கிறது. ஆனால் ஊரில் திருப்பூர்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, நான் உன் மேலே ரொம்ப அன்பு வச்சேன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம், தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தாம் அறிவாருங்கிறார் கோத்தும்பி. நிறைய இடங்களில் சொல்லிட்டார், நிறைய சொல்லிவிட்டு. நான் உன் மேலே அன்பு வைக்கலைங்கிறத வெளிப்படையாக பேசுகிறேன். இல்லை நின் களற்கு அன்பதங்கனே ஏலம் ஏலும் குழலி பங்கனே கல்லை மென்கனி ஆக்கும் இச்சை கொண்டு என்னை நின் களற்கு அன்பனாக்கினாய். எல்லை இல்லை நின் கருணையம்பிரான் ஏது கொண்டு நான் ஏது செய்யணும் வல்லையே எனக்கு இன்னும் உன்களம் காட்டி நிற்கவும் மறுவில் வானனே. இல்லை நின்களற்கு அன்பதெங்கனே. எனக்கு உன் திருவடி மேல அன்பே வரலையப்பான். இப்படியெல்லாம் உருகிறார். யானே பொய் என் நெஞ்சும் பொய். அது கூட ரொம்ப ஒரு முக்கியமான குறிப்பு என்னன்னா, அழுதால் உன்னை பெறலாமே அப்படின்னா தண்டபாணி தேசிய வடிவேல் அருமை வடிவேல் மொழியார் ஒரு அருமையான குறிப்பிடு. அழுதால்லாம் அவனை பெற முடியாதுன்னு நினைக்கிறார். யானே என்னும் பெருநிலை ஏகாரம் சிறப்பு உணர்த்தி நின்றது சொல்லிட்டு, நெஞ்சு என்பது நினைப்பினை, நெஞ்சும் பொய் அன்பும் பொய் என்றவை வலியுறுத்தல் மாத்திரையாய் நின்றனன் எழுதிட்டு ஒரு வார்த்தை எழுதுற. இங்கனமாயின் வருந்தினால் மட்டும் உன்னை பெறுதல் கூடுமோ, கூடாது ஆகலின் அடியேன் உன்னை வந்து அடையும் வழியை அருளாய் என்பது ஏனைய அடிகளின் பொருளினர். ஏன்னா யானே போய் என் நெஞ்சும் போய் அன்பும் போய், ஆனால் அடியேன் அழுதால் உன்னை பெறலாம் என, அழுதா உன்னை பெற்ற முடியுமாப்பான்னு முடியாதுன்னு அர்த்தம். நாம அவ்வளவு பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், அழுதுட்டா சாமி விட்டுருவான். அப்படிலாம் விட மாட்டான். பண்றது அவ்வளோ அநியாயம் பண்ணிவிட்டு நேரம் முன்னாடி போய் அழுதுட்டு அப்படி விட்டுருவான் கிடையாதுன்ட்டு. இப்படி இதுக்கு ஒரு உதாரணம் வேற சொல்வார். முன்னமையே மெய்தான் அரும்பி விதிர்வெதிர்த்து விரையாறுகளற்கேன் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி செய்தே போற்றி என்னும் கைதான் நிகழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளேன்னு தான் சொல்றாரு. இன்னும் இதெல்லாம் செஞ்சுட்டா ஆட்கொண்டுட்டான்னு உறுதிப்பட சொல்லலை. மானே என்னை கைவிட்டுறாரு. அதனால இங்கே என்ன சொன்னார் பாருங்க, யானே போய் என்ன அடியேன் வந்து ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டா
அடுத்த வரியில மானே அருளாய் அடியேன் உனை வந்து உருமாறே நீ என்னை அருளாயின்னு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால தண்டமணி அருமையா அருணை வடிவமையில் எழுதுறார். இங்கனமாயின் வருந்தினால் மட்டும் உன்னை பெறுதல் கூடுமோ கூடாதாகலின் அப்படிங்கிறார். இதெல்லாம் நம்ம நிறைய நேரங்களில் நான் ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம முத்துநடராஜன் ஐயாட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், சில பாடல்களை பொருள் கொள்ளும் பொழுது அது பார்த்த உடனே தெரியுது இதுதான பொருள் அப்படின்னு நினைச்சிடுறோம். ஒரே ஆசிரியர்கள் எழுதுனதுக்கு அப்புறம் பார்த்தா அர்த்தமே நேரம் அறிவு. குனித்த புருவமும் ஓய் செவ்வாயில் குமின் சிரிப்பும் படித்த சிலையும் பவலம் போல் மேனியல் வாழ்வின் நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை, இதெல்லாம் கிடைக்க பெற்றால் இன்னொரு பிறவியும் எனக்கு கொடுத்தா நல்லது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இது அவ்வளவும் கொடுத்தா மனித பிறவி வேண்டுவது என்ன வேணுமா என்ன வேண்டாம்னு இருக்கணும். உன்னுடைய திருவடியை நடனத்தையும் நாங்க பார்த்ததுக்கு அப்புறம் இனிமேல் பிறப்பு வேணுமா என்ன வேண்டாம்னு அர்த்தம். ஆனா நம்ம எல்லாரும் பொதுவா என்ன மாதிரி ஆள்லாம் எப்படி நினைச்சிட்டு இருந்தோம்னா மனித பிறவி வேண்டுவது இந்த மாநிலம், உன்னுடைய திருவடியை உன்னுடைய அழகை பார்க்கறதுக்கு இன்னொரு பிறவி இருந்தாலும் இல்ல மனித பிறவி வேண்டுவதே என்ற ஏகாரம் வினா பொருளில் வந்ததுன்னு ஒரு எழுதினார். அப்படின்னா என்ன அர்த்தம்னாரு, கேள்வி கேட்டாலே என்ன அர்த்தம் வந்து வேண்டாம்னு அர்த்தம். அது வேணுமா என்ன அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்போ வேண்டாம்ல. அதெல்லாம் அதுக்கு எங்க உதவி பண்ணுதுன்னா சாத்திரம் சொல்லு. ஆடல் காணும் அவர்க்கு உண்டோ பிறப்பு, உண்மை விளக்கம் சாத்திரம். அந்த நடனத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு பிறப்பு உண்டா கிடையாதுன்னு இருக்கும். அதனால இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் பிறவி இல்லைன்னு. ஆனா நம்ம பொதுவா என்ன மாதிரி முட்டாள் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா மீண்டும் மீண்டும் இன்னும் ஓஹோ இன்னொரு பிறவி கிடைச்சாலும் பரவாயில்லன்னு சொன்னோம். இதெல்லாம் தான் அந்த நுட்பங்கள். அதனால யானே போய் என் நெஞ்சும் போய் என் அன்பும் போய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே அப்படின்னு. அழுதா மட்டும் பெற முடியுமா? இல்லை. அப்படி வந்து அப்ப யானே பொய் என் நெஞ்சும் பொய்ன்னு இப்படி வந்து பொய் என்று சொல்லிக்கொண்டு இவ்வாறு வந்து அன்பு மேல வைக்காத என்னையும் நீ வந்து ஆட்கொண்டாயே. வெள்ளந்தாள் விரிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானே என கேட்டு வேட்டனஞ்சாய் பள்ளந்தாள் உருகுணலில் கீழ் மேலாக பதைத்து உருகும் அவர் நிற்க என்னை ஆண்டாய். அப்படி வந்து உன்னுடைய நாமத்தை கேட்ட அளவிலேயே உருகுகிற அடியார்கள் அவங்கெல்லாம் கூட இன்னும் நிற்கிறாங்க. அவங்களெல்லாம் கொடுத்து நீ என்னை ஆண்டாயினா எனக்கு என்னப்பா தகுதி? அவங்கெல்லாம் எப்பேற்பட்டவங்க? மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்துளி போய் வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மேம்படுது. கெட்டலுமேங்கிறது அப்படின்னா அது விரைவு பற்றி. கெட்ட உடனே விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்ன ஈதே என் தோழி பரிசு அப்படிதானே சொன்னார். அவங்களெல்லாம் கூட இன்னும் காத்திருக்க நீ என்ன முன்னீர் ஆதியமெல்லாம் முனியருளாம் 100 கோடி இமையோர்கள் தாம் நிற்ப தண்ணீர் எனக்கருளி. 100கணக்கான கோடிக்கணக்கான தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் என்ன காத்துட்டு இருக்கிறாங்க. புற்றுமாய் மரமாய் புனல் காலே உண்டியாய் அண்ட வானரும் பிறர் எவ்வளவு நாளா காத்துட்டு இருக்கிறார். உலவாக்காலம் தவமேதி உறுப்பும் வெறுத்தை முனை காண்பான் பல மா முனிவர் நனிவான பாவியனை பணிகொண்டாய். அதுதான் அந்த எந்தமை ஆண்டன என்னையும் வந்து ஆட்கொண்டேன் அந்த குறிப்பு உருக்கம் அது முதல்ல வரல. அதனால ரெண்டாவது அப்படியெல்லாம் வந்து இது பண்ண வந்தவனே எவ்வளவு எளிமையாக வந்த அது ஒண்ணு. அடுத்தது சொல்ல இந்த எந்தமை ஆண்டங்கிறதுல ஒண்ணு எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. அந்த கதையவே நான் பெருசா சொல்லணும். அதான் எந்தமை ஆண்ட பரிசுங்கிற. ரெண்டாவது அவன் எவ்வளவு பெரிய ஆள் சார். இது உலகத்துல நீங்க கூட பாத்தீங்கன்னா ஒரு மந்திரி வாராருன்னா அவர் கூட 4 பேர் ஒரு 10 பேர் வருவாங்க. எல்லா இடங்களும் சிவபெருமான் வாராருன்னா கூட எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க. இருக்கணுமா வேண்டாமா இல்லைங்களா? எப்படி நீ திருப்பதி ஆட்கொள்ளவங்களும் எப்படி வந்தேங்கிறாரு. அவன் 999 கூட்டம் தான் பாடம் கேட்கறது திரும்ப கூட்டு போயிட்டான். அவனுக்குன்னு பின்னாடி அப்படின்னு ஜால்ரா அடிக்கிறதுக்கு யாரையும் கூப்பிட்டு அவனுக்குன்னு வந்து ஒரு பெரிய புரோட்டோகால் ஒன்றும் மெயின்டைன் பண்ணிக்கல. எப்படி வந்தான்னு ஈரில்லாத நீ எளியாகி வந்து அப்படியே சொல்லு. வந்ததும் தெரியலையாம் போனதும் தெரியலையாம்.
அப்படி வந்துட்டு போனாங்க. மாறிலாத மா கருணை வெள்ளமே வந்து முந்தினின் மலர்கொள் தாளினை வேறிலா பத பரிசு பெற்றனின் மெய்மை அன்பர் ஒரு மெய்மை வேறினார் ஈரிலாத நீ எளியாகி வந்து ஒடிசை மானுடமாக நோக்கியும் கீரிலாத நெஞ்சு உடையநாயனன் கடையநாயனன் பட்டகிமையே ஈரிலாத நீ அழுவே எப்பேற்பட்டவன் நீ எப்படி வந்தேன்னாரு எளியாகி வந்து அது ஒரு பெரிய கருணை. எப்பேற்பட்ட எளிமைனா திருப்பெருந்துறையில் வந்து முந்த நாளே வந்துட்டான். இந்த நாள் வந்து திருப்பெருந்துறையில் தங்குறோம். அதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே கண்ணெலாம் கலங்குது. இன்னைக்கு திருப்பெருந்துறை போனவன் இன்னைக்கு ஜூலை 7ஆம் தேதி திருப்பெருந்துறை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்றேன், பெரிய நல்ல வசதியான லாட்ஜ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இருக்கிறது தான் இங்கே சிவரமண ஐயா கரெக்டாக இல்லையா ஐயா? பெரிய ஸ்டார் ஹோட்டலில் தான் இருக்காங்க. நாங்கள் ஒன்றும் கிடையாது. நம்ம தங்குறதுக்கே கொஞ்சம் தயங்குறோம். இந்த லாட்ஜில் தங்கலாமா இல்லை புதுக்கோட்டையில் தங்கிட்டு அங்கேருந்து வந்துக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். காரில் கால் இப்படி பேசிகிட்டு இருக்கிறோம். சுவாமி அந்த ஊரில் வந்து தங்கி இருக்கிறான். அதுவும் எப்போ 3ஆம் நூற்றாண்டில் என்ன இருந்திருக்கும் அந்த ஊரில் சார். காலையில் அங்கே இருக்கிற அந்த பொய்கையில் அங்கே போய் குளிச்சிருக்கான் சார். தீட்சை கொடுக்கறது வாங்குறவங்க குளிக்கணும், கொடுக்குறவங்க குளிக்கணும்ல. அதெல்லாம் நான் கைலாயத்திலே குளிச்சாச்சு, இங்கெல்லாம் குளிக்க முடியாது. நோ திஸ் பாண்ட் ஐ டோன்ட் லைக். என்ன சொன்னா சொல்ல சார். இங்கு இவன் தன்னை ஆளும் காலம் என ஈர்தென்று தெய்வ சங்கம் அது அகன்று முன்னோன் பெருமான் மஞ்சனச்சாலை சார்ந்துங்கிறாரு. குளிக்கிற இடத்துக்கு போய் மஞ்சனச்சாலை சார்ந்து குங்குமம் புனுகு சாந்தம் குளைத்து மெய் முழுதும் பூசி கங்கையின் நன்னீர் வாசம் கலந்த மென்பனி நீராடிங்கிறார். குளிர்ந்த தண்ணியில குளிச்சான். நாங்கள் வந்து கங்கை நீராம். சரி சாமி வந்தாங்கனால அங்கே வந்து கங்கை நீர் அதில் என்னெல்லாம் கலந்துருக்குன்னாரு. நம்ம சோப்பு போட்டு ஷாம்பு போட்டுமோ அவர் என்னன்னாரு குங்குமம் புனுகு சாந்தம் குளைத்துனார். சாந்தம்னா சந்தனம். அதனால அந்த சந்தனம் குங்குமம் புனுகு அதெல்லாம் கலந்த நீரா மெய் முழுதும் பூசி கங்கையின் நன்னீர் வாசம் கலந்த மென்பனி நீராடி அந்த கங்கை நீரோடு சேர்ந்த அந்த நீர் காலையில் குளிச்சாங்கிறார். நீராடிங்கிறார். அதை விட பாதவர் பண்ண இன்னொன்று சொல்லுவார். நீராடின்னு சொல்லி விட்டா கூட பரவாயில்ல, துண்டை வச்சு அடுத்தல தோத்தி கொண்டுங்கிற சொல்றாரு சார். குளிச்சான்னா அப்புறம் அடுத்தல தலையை தோத்தணும்ல, அது சொல்றாரு. மெய்ப்புணல் உருகிலான் மாற்றி, மெய்ப்புணல்ல மேல இருக்கிற தண்ணி குளிச்ச ஈரத்தை மெய்ப்புணல் உருகிலான், உருகின துணி, துணியில மாற்றி அப்படின்னா அதெல்லாம் தொடச்சு விலை மதிப்பில்லா நல்ல ஒப்பரும் செம்பட்டாடை உடுத்து. தீட்சை கொடுக்கிறவங்க செம்பட்டாடை உடுத்தணுமா? வாங்குறவங்க துறவி இல்லாதவர்கள் ஏனையதில் இருப்பவர்கள் வாங்குறவர்கள் ஆண்களை பொறுத்தவரை வெள்ளை ஆடையில் இருக்கணுமா? இடுப்பை அது 2 துணி கட்டி இருக்கணுமா? சட்டை போடக்கூடாதான். அப்போ இடுப்பில் ஒரு வேட்டியும் அதுக்கு மேலே ஒரு துண்டுமா, ஒத்தை ஆடையில் இருக்கப்படாதான். இதெல்லாம் விதி. ஆனால் கொடுக்குறவங்க எப்படி இருக்கணும்னாரு செம்பொன் கலரில் இருக்கணுமா? அது பருத்தி இல்லை பட்டில் இருக்கணுமா? வாங்குறவனுக்கு அது பொருந்தும். ஆனால் வாங்குறவனுக்கு வெள்ளை ஆடை. இதெல்லாம் விதியில் இருக்கு. அதனால சுவாமிக்கு அந்த விதி தெரியும். விதி எழுதுனதே தான் ஆகமத்தில். அதனால அவன் அந்த விதி அப்படியே கடைபிடிக்கிறான். ஒப்பரும் செம்பட்டாடை, செம்மை நிறத்துல பட்டாடை உடுத்து உயிர்கோட்ட மீறி செப்பில முளையாழ்வாகன் தென் திசை அதனை நோக்கி. எங்க வாக்கு உட்கார்ந்து தீட்சை கொடுத்தாங்கிறார். அந்த அளவு அதை பணம் சொல்றார். தென் திசை அதனை நோக்கி அங்க உட்கார்ந்து அப்பெரும் தவிசின் மேல் அவனுக்கு தயார் பண்ணி கொட்ட அந்த பெரிய தவிசுன்னா ஆசனம். அப்பெரும் தவிசின் மேல் அங்கு அழகுறை இருந்த பின்னர் அருமையா வந்து உட்கார்ந்தான் தீட்சை கொடுக்குற காலையில அப்படின்னு. அப்ப எவ்வளவு கைலாயத்துல எப்பேற்பட்டவன் திருப்பெருந்துறையில வந்து ஒரு மஞ்சனச்சாலையில் நீராடி அங்க துணி வச்சு உடம்பு துடைச்சிட்டு ஒரு பட்டாடை உடுத்திட்டு வந்து தீட்சை கொடுத்தான்னா எனக்கு அவன் அப்படி வந்து கொடுத்தான். அப்படி அதுல ஒரு பெரிய ஒழுக்கம். அதனால இப்படி வந்து அவன் கிடையாதுங்க. 2வது 3வது எந்தமை ஆண்ட பரிசு. யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு அப்படி கிடைச்சது மாதிரி வந்தான். எளிமையா வந்தான். திருப்பெருந்துறையில் தகுதியே இல்லாத எனக்காகவே இப்படி செய்கிறான். திருப்பெருந்துறையில இரவு தங்கி இப்படியெல்லாம் வந்து எளிமையா இருந்தா அவன் ஒன்றும் வேற எதிர்பார்க்கல. அங்க 2வது இவர் ஒரு மந்திரி தானே.
அதனால மந்திரி நான் உனக்கு தீட்சை தரேன், அதனால மதுரையில் ஒரு லாட்ஜு போடு, அங்கே தங்கிட்டு காலையில் காரில் இங்கே கூப்பிட்டோம், அங்கே வந்து தாரேன் உனக்கு சொல்லியிருக்கலாம்ல. சொல்லியிருந்தா உடனே பண்ணியிருப்பார் இல்லையா? நல்லா சரி. எவ்வளோ சொல்லிட்டு மூணாவது ஒன்று சொல்கிறேன், அந்த எந்தமை ஆண்டதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப என்ன சொல்ல, நான் கேட்க முன்னாடி அவனா வந்து கொடுத்தாங்க. அது எனக்கு கொடுத்த ஏன்னா நாம சில நேரங்களில் என்னாரு சார் 2 தடவை கேட்டேன், 4 தடவை 5 தடவை அலைஞ்சு தான் சார் இது கிடைச்சதுங்கிறோம். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு கையெழுத்து வாங்குறதுக்கு அதை ஏன் கேட்குறீங்க, 6 வாட்டி போய் கடைசியில் படாத போட்டு வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறோம். ஆனால் இவர் எத்தனை தடவை நீங்கள் சாமிகிட்ட போய் கேட்டீங்கன்னு இவ்வளோ கூட கேட்கல. நான் குதிரை வாங்க போயிட்டு இருந்தேன், நான் அந்த ஆள் திருப்பதிக்கு வருவார் கூட எனக்கு தெரியாது, வந்ததுக்கு அப்புறம் கூட வந்தது அவர்னு எனக்கு தெரியாதே முதல்ல. அப்படிலாம் இருந்தானா அவர், அப்படிலாம் வந்தார், அவனே எல்லாம் வந்தார். ஆவா அரி அயன் இந்திரன் வானோருக்கு அரிய சிவம் வா வா என்னை பூதலத்தை வலிந்து அழைத்தாள் கொண்டாங்க. ஒரு முறைக்கு 2 முறை வா வான்னு கூப்பிட்டான், கூப்பிட்டு கொடுத்தான். சிவபுராணம் சொல்லுது, ஈர்த்து என்னை ஆட்கொண்ட என்று கூப்பிட்டு தான் கொடுத்தாங்க. நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன், தேனா என் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து சாத்திரம் சொல்லிட்டு போச்சு. திருவூர்பேட் தாமே தரும் அவரை தம் வலியினால் கருதலாமே இவனார் அதற்கு, தாமே தரும் அவர் சுவாமி. அதை நம்முடைய முயற்சினால நம்ம பெறலாம், நீ யாரும் அது போடாட்டு அது சாத்திரம். அந்த தாமே தரும் அவரை நாங்க சொன்னார். எங்க சார் கொடுத்தாங்க, இங்க வாங்க, தேனா இன் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உலகம். மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை வகராய் இன்னம் புலர்ந்தென்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான் வார் கடல் வாடி வந்தோர்க்குள் வாய்தரவன் சொல்லிட்டு போனாரே, தானே வந்து தலையளித்து ஆட்கொண்டு. அப்ப எந்தமை ஆண்ட பரிசுனா எவ்வளவு நுட்பம் உள்ள வச்சிருக்காரு, ஒரு வார்த்தையில் எழுதிட்டு போயிட்டாரு எந்தமையா. இப்போ நம்ம சொல்கிறோம்லே சார் என் கல்யாணம் எப்படி நடந்தது தெரியுமா அப்படின்னு இப்போ யாரையோ ஒருத்தர் சொல்லுங்கன்னா ஒரு மணி நேரம் சொல்ல மாட்டோம், சொல்லுவோமா சொல்ல மாட்டோம். இப்போ சிரிக்கிற பிறகு அதையே சார் பண்ணி ஆவப்படுத்துறீங்க அப்படிங்க. அப்படி இருந்தது சார், மாப்பிள்ளை இப்படி நடந்தது சார், வந்து அது நடந்தது சார், பெரிய மண்டபம், சாப்பாடு அப்படி பண்ணியிருந்தாங்க, ஏதோ சொல்லும் இல்லையா. ஆனால் இவர் எப்படி எல்லாம் சொல்றாரு, என்னை ஆட்கொண்டான் அப்படிங்கிறத எந்தமை ஆண்ட பரிசு. அது எப்படி எல்லாம்னா தகுதி இல்லாத என்னை ஆண்டது. எவ்வளவு எளிமையாக திருப்பெருந்துறையில வந்து இருந்து என்னை ஆண்டது. 3வது, இதெல்லாம் நான் கேட்டு வரல, தானே வந்து செய்த கருணை. அது எல்லாத்தையும் மனசுல வச்சு நான் ஒரே வார்த்தையை போட்டார், எந்தமை ஆண்ட பரிசு அது பகரில். அதை நான் சொல்லன்னா சொல்லிட்டு சொல்றாரு, ஆற்றல் அது உடை அழகமர் திருவுரு 100 கோடி நிமிர்ந்து காட்டியும். இதுல இருந்து என்ன பண்ண போறாரு, ஒரு 10 வரிகள் பின்னாடி திருத்தசாங்கம் என்று ஒரு அமைப்புல சொல்றார். தசாங்கம் அப்படின்னா தசம்னா 10, அங்கம்னா உறுப்பு. இது வந்து ஒரு இலக்கிய அமைப்பு. அரசர்களை இறைவனை புகழ்ந்து பாடுறப்போ அவனுடைய உறுப்புகளை 10 உறுப்புகளை பெருமையா பாடு. அந்த 10 என்னன்னு ஒரு இலக்கணத்துல குறிப்பு இருக்கு. அவனுடைய கொடி, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆறு, அவனுடைய முரசு அல்லது பறை, அவனுடைய படைக்கலம் அவன் அணிந்திருக்கிற மாலை, அவன் செல்கின்ற ஊர்தி, அவனுடைய நாடு, அவனுடைய ஊரு, அவனுடைய பெயரு, அந்த நாட்டினுடைய மலை. இந்த 10ஐயும் ஒரு அரசனையோ அல்லது ஒரு இறைவனையோ சொல்லும் பொழுது இந்த உறுப்புகளை சொல்லி பாடுறது, இதுக்கு தசாங்கம்னு பேர். தச அங்கம் தசாங்கம். பின்னாடி இவரே 19வது தலைப்பா திருத்தசாங்கம். ஏறார் இளங்கிலியே எங்கள் பெருந்துரைக்கோன் இல்லைங்களா, எல்லாருக்கும் தெரியும், அது தசாங்கம். அங்க 10ஐயும் சொல்லிட்டே வருவார். அங்க 10ஐயும் வந்து அமைக்கிறார் தசாங்கத்துல. இந்த 10 தான் அங்கேயும் வைக்கிறார். இதுல ஒரு சின்ன நயம் என்னன்னா, இது நிறைய இடங்கள் இந்த தசாங்கம் கையாளுறாங்க. அது ஒரு புலவர்களுடைய கற்பனை திறன், அவருடைய தமிழ் இதுல
ஒரு அரசனை அல்லது ஒரு வள்ளலை அல்லது இறைவனை பாடும் பொழுது இந்த 10 திறன்களையும் அவனுடைய உறுப்புகளை எல்லாம் பெருமைப்படுத்தி சொல்றது. அவனுடைய பெயர் இது, அவனுடைய ஊர் இது, அவனுடைய நாடு இது, அவனுடைய மலை இது, அவனுடைய ஆறு இது, அவனுடைய முரசு இது, அவனுடைய படை அது அப்படின்னா சொல்றது சொல்லி பாடுறது. அதுல 10 பாடுவாங்க. அந்த 10 இங்க கீர்த்தி திருவள்ளுவர் அந்த 10ஐயும் பாடுறார். பின்னாடி திருத்த சாங்கத்திலேயே அந்த 10 பாடுறார். சாத்திரத்துல நெஞ்சு விடுதுன்னு ஒரு சாத்திரம் எல்லாருக்கும் தெரியும், உமாவிஸ்வாச்சாரியார் பாடு. அந்த சாத்திர அமைப்பு எப்படின்னா, தன்னுடைய குருநாதராகிய மறைஞான சம்பந்தத்தை தன்னுடைய நெஞ்சத்தை தூது விடுறார். அதான் அந்த அமைப்பு, நெஞ்சு விடு தூதுங்க. இதெல்லாம் நீ குருநாதர்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்றார். அதுல தசாங்கம் பாடுவார். அங்க தசாங்கம் பாடும் பொழுது இங்கேயும் உள்ள அங்கே சின்ன சின்ன வேறுபாடுகள். இங்க உதாரணத்துக்கு மலை, நதி, கொடி, ஆறு, முரசு, படைக்கலம், மாலை, ஊர்தி, நாடு, ஊரு, பெயரு, மலைன்னு சொன்னோம். அங்கேயும் 10 தான். ஆனா இதுல ஒரு 3 கொஞ்சம் இங்கே அங்கேயும் மாறி மாறி இருக்கும். இங்க இவர் படை அப்படின்னு சொன்னாரு, அங்க அவர் யானைன்னு ஒண்ணு சொல்றார். அந்த படைங்கிறது யானையை குறிக்கிற மாதிரி சொல்றார். படைன்னு அங்க படை சொல்லலை, ஆனா யானையை சொல்றார். இவர் ஊர்தின்னு ஒண்ணு சொல்றார். அவருடைய கார் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி ஊர்தி. எதுல வருவார்? இடப வாகனத்துல வருவார். அங்க அவர் ஊர்தின்னு சொல்லாம குதிரைன்னு சொல்றார். யானையை சொல்றார், பின்னர் குதிரையை சொல்றார். மூணாவது இங்க இவர் அவருடைய பெயர் அப்படின்னு சொல்றாரு. அவரு ஆணைங்கிறார். ஆணை இந்த ஆர்டர். யானை ஒன்று சொல்றார், ஆணை ஒன்று சொல்றார். இப்படி ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் சொல்லலாம் என்று இருக்கு. ஆனா இங்க திருத்தசாங்கம்னு பின்னாடி பாடுறதுலையும் இதுல சொல்றதுலையும் ஒரே மாதிரி தான் இங்க அமைப்பு. அதுல முதல்ல இங்க ஆரம்பிக்காது. இந்த 10 வரிசையா இப்ப வருது. ஆற்றல் அது உடை, அவருடைய ஆற்றல் அது உடை, அழகு அமர் திருவுரு, நீற்று கோடி நிமிர்ந்து காட்டியும். நீற்று கோடி அப்படின்னா அது திருநீற்று வரிகள்னு தான் மறைமலடிகள்லாம் உரை செய்யறாரு. ஆனா தண்டபாணி தேசியர் ரொம்ப நுட்பமான இடம். வெறுமன அது திருநீருன்னு எழுதாம கோடி அப்படிங்கிறத கோடு பிளஸ் இ அப்படின்னு பிரித்து, கோடுன்னா கொம்பு, கொம்பினை உடைய இடபம்னு பொருள். அப்படின்னா பெருமானுடைய கொடி என்ன கொடியா? இடப கொடியா. அந்த இடபம் எப்படி இருக்குன்னாரு? திருநீர் அணிந்த இடபமா. அதனால நீற்று கோடி அப்படின்னா கோடு பிளஸ் இ. கோடுன்னா கொம்பு, கொம்பினை உடைய ஈன இடபம். அது அவருடைய கொடியில நிமிர்ந்து இருக்குங்கிறார். அதுதான் ஆற்றல் அது உடைய அழகமர் திருவுரு, நீற்று கோடி நிமிர்ந்து காட்டியும். அவருடைய கொடியில அது பெருமானுடைய கொடிங்கிறது இடப கொடி. அது நமக்கு தெரியும். கூறு கொண்டாய் மூன்றும் ஒன்றாய் கூட்டி ஓர் வெங்கனையால் மாறு கொண்டால் புறமரித்த மன்னவனே, ஏறு கொண்டாய் சாந்தம் மீது என்று எம்பெருமான் அணிந்த நீரு கொண்டார் இடர்களையாய் நெடுங்களமே. அப்ப கொடிமேல் என்ன இருக்கு? ஏறு கொண்டாய். ஏறுனா இடபம். கூறு கொண்டாய் மூன்றும் ஒன்றாய் கூட்டியோர் வெங்கனையால் மாறு கொண்டார் புறமரித்த மன்னவனே, கொடிமேல் ஏறு கொண்டாய். பெருமானுடைய கொடி என்ன? அது கொடியில் என்ன இருக்கும்? இடபம் இருக்கும். அதைத்தான் இங்க சொல்றார். ஆற்றல் அது உடைய அழகமர் திருவுரு, நீற்று கோடி. அந்த கோடி என்பதன கோடு பிளஸ் ஈன்னு பிரிச்சு தர்மணீஸ்வர் உரை எழுதுறார். மறைமெல்லடிகள் போன்றோம். நீற்று கோடி அப்படின்னா நல்ல திருநீர் பட்டை அணிந்த அவனுடைய அழகமர் திருவுரு, பெருமானுடைய கோலம். அப்படி திருநீர் அணிந்த அழகான கோலம்னு மட்டும் எழுதினாங்க. அப்படி எழுதுனா என்ன ஒரு சிக்கல்னு எழுதுறாரு தர்மணி தேசியார். தசாங்கம்னு பின்னாடி வரிசையா சொல்லிட்டு இங்க கொடியை சொல்லலைன்னா 9 தான் வரும். அதனால இந்த இடத்துல கோடி என்பது கோடு பிளஸ் ஈன்னு திருநீர் பூசப்பட்ட இடவம், அதை தாங்கி நிற்கிற கொடி. அப்படிதான் பொருள் எடுக்கணுங்கிறார். அதனால நீ ஆற்றல் அது உடை அழகமர் திருவுரு, நீற்று கோடி நிமிர்ந்து காட்டியும். பெருமானுடைய கொடியில அந்த இடவ வாகனம் அப்படி நிமிர்ந்து இருக்கிறது. அடுத்தது ஊனந்தன்னை ஒருங்குடன் அறுக்கும் ஆனந்தமே ஆறா அருளியும். அங்கு நீங்க தசாங்கத்துல சொல்லும் பொழுதுமே கோதிலா ஏறாம் கொடி. அந்த கொடிங்கிறத தசாங்கத்துல சொல்லும் பொழுது என்ன கொடி சொல்றாரு பாருங்க, அந்த இடபத்தை தான் சொல்றார். அங்கேயும் சொல்லும் பொழுது கொடிய எப்படி சொல்லுவார்னா
அந்த இடபத்தை கொண்ட கொடி, அதான் சொல்றார். சோலை பசுங்கிளியே தூணீர் பெருந்துரைக்கோன் கோலம் பொலியும் கொடிகூறாய். கொடியை சொல்லு கிளிட்ட கேட்கிறார். இப்ப சொல்லுது, சாலவும் ஏதிலார் தும் என்ன மேல் விளங்கி ஏர்காட்டும் கோதிலா ஏறாம் கொடி. ஏர்காட்டுன்னா ஏர்ன பெருமைன்னு அர்த்தம், பெருமை காட்டுகின்ற கோதிலா குற்றமில்லாத ஏறு இடப வாகனம் ஏறாம் கொடி. அதனால அங்கேயும் வந்து ஏறு என்பது அப்ப இடப வாகனத்தை தான் கொடின்னு அங்கேயும் சொன்னார். இங்கேயும் அதனால நீற்று கோடி என்பது இடப வாகனத்தை தாங்கிய கொடி என்பது முதல்ல கொடி. அடுத்தது என்ன சொல்றாரு? ஆறு சொல்றார். அந்த நாட்டுல ஆறு. ஊனந்தன்னை ஒருங்குடன் அறுக்கும் ஆனந்தமே ஆறாறு. ஊனம் நமக்கெல்லாம் இருக்கிற ஊனம் குற்றம் எதுனாரு? ஆணவ மலம். அதனால உயிர்களுக்கு உள்ள குறையாகி அந்த ஆணவ மலத்தை அடியோடு வலியை அடக்கி ஆட்கொள்ளுகின்ற அந்த ஆனந்தமே ஆறாக பெருமாண்ட பெருகுதான் கருணை வெள்ளம். அது அவன்கிட்ட ஆறுங்க. நம்ம ஆறுனா ஏதோ கங்கையை சொல்ல போறாரு, வைகையை சொல்லுவாரு, தாமிரபரணி. இல்ல, நமக்கெல்லாம் இருக்கின்ற ஆணவ மலத்தை வற்றச் செய்கின்ற கருணை ஆறு அது. அதுதான் அவனுக்கு ஆனந்தமே ஆறா அருளியும். அங்கேயும் வந்து நீங்க தசாங்கத்துல சொல்லும் பொழுதும் அங்கேயும் அதே தான் சொல்ல. செய்யவாய் பைஞ்சிரையின் செல்வி நம் சிந்தை சேர் ஐயன் பெருந்துரையான் ஆறுரையாய் தையலாய் வான் வந்த சிந்தை மலம் கழுவ, ஆணவமலத்தை நீக்க மலம் கழுவ வந்து இழியும் ஆனந்தம் கானுடையான் ஆறு. அதே தான் இங்க சொல்லிட்டு மூணாவது அருமையா அவன் சொல்றார். மாதிற்கூருடை மாப்பெரும் கருணையன் நாத பெரும்பறை நவின்று கரங்கவும். அவனுடைய பறை அல்லது முரசு எது என்று சொன்னால் அந்த நாத பெரும்பறை. ரொம்ப அருமையான ஒரு குறிப்பு வந்து காட்டுறார். மாதிற்கூருடை மாப்பெரும் கருணையன். பெருமானுடைய கருணைங்கிறதே என்ன அப்படின்னா கூட இருக்கிற அம்மா தான். சக்தி, அருள், கருணை இதெல்லாம் ஒரு பொருள் சொற்கள். கருணைனாலே அது அம்மாவை தான் புரியும். அதனால எங்கெல்லாம் கருணைன்னு வருதோ அங்கெல்லாம் அம்மா கூட இருக்க மாதிரி தான் சொல்லுவேன். அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று அறிக, அம்மையப்பர் வந்து அப்பரிசே அளிப்பர். எந்த பரிசு? முக்தி பரிசு. முக்தி பரிசு சிவபெருமான் கொடுப்பான்னு சொல்ல, அம்மையப்பர் வந்து கொடுப்பார். நிறைய இடங்கள்ல சொல்லும் பொழுது அம்மையப்பரா சொல்லு. இப்போ சாமி கும்பிடும் பொழுது சொல்லும் பொழுது அங்கே நான் நினைச்சிக்கிட்டு இருந்தேன். குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க. அவளும் தானும் உடனேன்னா ரெண்டு பேரும் சேர்ந்தே. ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணூர் ஆனாய். கூடவே ரெண்டும். தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பெறான் திருவள்ளுவர். தன்னிலைமை மண்ணுயிர்கள் சாரங்கிறார். இந்த நம்ம தன்னிலைமைன்னா அவனுடைய நிலை, அந்த உயர்ந்த நிலை பேரின்பத்தை நாம அனுபவிக்கிறதுக்கு, அதுக்காக அதை கொடுக்கறதுக்காக அவன் அம்மா கூடயே இருக்கிறாங்கிற. ஏன்னா அந்த அம்மா தான் வந்து கருணை. சார்ந்தவர்க்கு இன்பங்கள் தலைக்கும் வண்ணம் நேர்ந்தவன் நேரிழையோடும் கூடி. அருமையா சொல்ல திருவள்ளம் தேவாரம் ஞானசம். சார்ந்தவர்க்கு இன்பங்கள் தலைக்கும் வண்ணம் நேர்ந்தவன் நேரிழையோடும் கூடி. தேர்ந்தவர் தேடுவார் தேடச் செய்தே சேர்ந்தவன் உறைவிடம் திருவல்லமே. இப்ப இன்னைக்கு அந்த ஊர் திருவலம்னு பேசப்படுது, வேலூர் பகுதியில் இருக்கு. சார்ந்தவருக்கு அப்படின்னு அவனை சார்ந்து வழிபாடு செய்வர்களுக்கெல்லாம் இன்பம் கொடுக்கானா. அந்த இன்பம் கொடுக்கறதுக்காக அவன் எப்படி இருக்கானார்? அம்மா கூடயே இருக்கிறான். ஏன்னா அம்மா தான் கருணை. சார்ந்தவருக்கு இன்பங்கள் தலைக்கும் வண்ணம் நேர்ந்தவன் நேரிழையோடும் கூடி. தேர்ந்தவர் தேடுவார் தேடச் செய்தே சேர்ந்தவன் உறைவிடம் திருவல்லமே. ஞானசம். உழைத்தால் பண்டை ஒடுவினை நோய் காவாய் உடையாய் ஒடுவினையன் உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையாள் கனவாய் எனையாழ்வாய். அதனால தனமணீஸ்வரர் உரைகள் சொல்றார். அப்படி வினை வந்து நம்மை குலைத்தாலும் கூட நாம் அவன்கிட்ட போய் வேண்டும் பொழுது அவன் அதுக்காக உதவி செய்யலானா. அது உதவி செய்யலான்னு என்ன அர்த்தம்? எப்படி சொல்றார்? உமையாள் கனவா, ஆனாலும் எங்களுக்கு உதவி செய்யணும். ஏன்னா அம்மா கூட இருந்தா அந்த கருணை. உமையாள் கனவாய் எனையாழ்வாய்ங்கிற அந்த வரி அப்படியே சுந்தர தேவாரத்தை வரும். அப்படியே ஒரு வரியே ஒரு வார்த்தை வந்த பரல. உமையாள் கனவாய் எனையாழ்வாய் அப்படியே பரல.
காதல் செய்து கழித்து பிதற்றி கடி மாமலரிட்டு உனை ஏத்தி ஆதல் செய்யும் அடியார் இருக்க ஐயம் கொள்வது அழகிதே. ஓதக் கண்டேன் உன்னை மறவேன் உமையாள் கனவாய் எனையாழ்வாய்கிறார் திருக்கச்சூர் தேவார். உமையாள் கனவாய் எனையாழ்வாய் ஞான மாணிக்கவாசருடைய வாக்கும் சுந்தரபுரம் வாக்கும் அப்படியே அமைஞ்சிருக்கு. அதனால அதை மாதிர் கூருடை அம்மாவை பாதி அப்படியே வச்சது. மா பெரும் கருணையாளன், பெரிய கருணையாளன் அம்மா கூட வச்சு வந்து நாத பெரும்பறை நவின்று கரங்கவும். நாத பெரும்பறை அவனுடைய பறை வந்து நாதம் என்கின்ற ஒலியை தருகின்ற பறை. வேதமொழியர் வெண்ணீற்றர் செம்மேனியர் நாதப்பறையினர் அன்னே என்னும். நாதப்பறையினர் நான்முகன் மாலுக்கும் நாதனரின் நாதனார் அன்னே என்னும். அப்படிதானே ஆரம்பிக்கவே செய்யறாரு அன்னை பத்துல இல்லைங்களா? அதனால வேதமொழியர் சுவாமி வேதத்தை மொழிந்தவன். வெண்ணீற்றர் செம்மேனியர் ஆளு வந்து சிவப்பான், பூசி இருக்கிறது வெள்ளத்திற்கு. செம்மேனி வெண்ணீற்றான் திருத்தோணி சிகரம் பார்த்து, அது சேக்கலார் சொன்ன. ஞானசம்பந்தர் எங்க பார்த்து அழுகிறான்னு சொல்லும் பொழுது அங்க சொல்றாரு செம்மேனி வெண்ணீற்றான். அதேதான் ஆள் சோப்பு சாமி செந்தளல் புரை திருமேனியம் காட்டி அப்படித்தானே சொல்றாரு. அதனால ஆள் அவ்வளவு சோப்பு. உருவளர் பவளமேனி நம்ம ஆளு, அது மேல திருநீர் அணிந்திருக்கிறான். அதனால வெளியேறுனு. அதனால அங்க சொல்லும் பொழுது செம்மேனி வெண்ணீற்றான். இவரு வேதமொழியர் வெண்ணீற்றர் செம்மேனியர் நாதப்பறையில் அன்னே என்னும். நாதப்பறையினர் நான்முகன் மாலுக்கும் நாதனார், அவங்களுக்கும் தலைவர் இந்நாத அன்னே என்னும் பாடுவார். அதுதான் அங்க மாதிர் பெருங்கருணை மாதிர் கூருடை மாப்பெரும் கருணையன் நாத பெரும்பறை நவிந்து கரங்கவும். அந்த முரசு என்பது பறை, அந்த பறை தான் திருத்தசாங்கத்தை அப்படிதான் சொல்ல. இன்பால் மொழிக்கிள்ளாய் எங்கள் பெருந்துரைக்கோன் முன்பால் முழங்கும் முரசு எம்பாய் அன்பால் பிறவி பகை கலங்க பேரின்ப துவங்கும் பருமிக்க நாத பறையினர். அதுதான் இங்க. அதனால நாத பெரும்பறை நவிந்து கரங்கவும். அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டு அருள்பவன் கழுக்கடை தன்னை கை கொண்டு அருளியும். அவனுடைய படைக்கலம் எதுன்னாரு கழுக்கடைன்னு. கழுக்கடைன்னா சூலம்னு அர்த்தம். அதான் அவனுடைய படை. பெருமானுடைய படை அப்படிங்கிறது என்னன்னு சூலம் கையில் வச்சுது, அதான் அவனுடைய படை. சொல்ற அழுக்கடையாமல். அழுக்குன்னா ஆணவ மலத்து மலம். அந்த அழுக்கு அடையாமல் அப்படின்னா நம்மை வந்து சேராமல் அர்த்தம் இல்லை, அதனுடைய வலிமையை குறைக்குமா. அது கூட தான் இருக்கு, முழுமையா இருக்க மாதிரி அதை தடுக்கிறதுக்கு. அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டு அருள்பவன் சுவாமி தான் செய்ய முடியும், வேற யாரும் செய்ய முடியும்? ஆணவ மலத்தினுடைய தாக்கத்தை வேற யாரால தடுக்க முடியும்? சுவாமியால அவன் தான் குருநாதரா வந்து தடுக்கணும். குற்றம் அறுத்தார் குணத்தின் உள்ளார் கும்பிடுவார் நமக்கு அன்பு செய்வார் ஞானசம்பந்தர். அந்த குற்றம்னா ஆணவ மலங்கிற குற்றம், அது அவனால் தான் நீக்க முடியும், வேற யாரால நீக்க முடியும்? அதனால அதை சொல்றாரு, அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டு அருள்பவன் கழுக்கடை தன்னை. கழுக்கடைனா சூலம். கழுக்கடை தன்னை கை கொண்டு அருளியும், தன்னுடைய கையில வச்சிருக்கிறான். அதனால வடமொழியில பாணி அப்படின்னா கையின்னு அர்த்தம். அதனால அவன் சூலத்தை கையில வைத்திருக்கிறனால சுவாமிக்கு சூலபாணின்னு. பிள்ளை அதுக்கு பிள்ளை கையில தண்டத்தை வச்சிருக்கு, அதனால அதுக்கு தண்டபாணின்னு. தண்டத்தை ஆயுதமா கையில வச்சிருக்கு, அதனால தண்ட ஆயுதபாணின்னு. இந்த தண்டம் எதுக்கு கையில வச்சிருக்குன்னாரு, அது ஆயுதமா கையில வச்சிருக்கு, அதனால தண்டத்தை ஆயுதமா கையில வைத்திருக்கும் பழனி முருகனுக்கு தண்ட ஆயுதபாணி பேர். இப்ப பாணின்னா கைன்னு வடமொழி. அது மாதிரி அப்பா சூலத்தை வச்சிருக்கு, பிள்ளை தண்டத்தை வச்சிருக்கு, ரெண்டும் கையில. அதுதான் படையா வச்சது. ஆனால் எங்க அப்பா சொல்லுறதுனால கழுக்கடை தன்னை கை கொண்டு அருளியும், சூலத்தை கையில. அங்கேயும் படையை சொல்லும் பொழுது திருத்தசாங்கத்தை அப்படிதான் சொல்ல. கோற்றேன் மொழிக்கிள்ளாய் கோதில் பெருந்துரைக்கோன் மாற்றாரை வெல்லும் படை பகராய் ஏற்றார் அழுக்கடையான் நெஞ்சு உருக. அப்பா அழுக்கு அடையா நெஞ்சு உருகன்னர். ஏன்னா அழுக்கு இருந்தா நெஞ்சு உருகாது. அதான் அப்போதே என்ன சொன்ன வஞ்சம் உண்மை என்ன. இந்த நெஞ்சத்துல ஒரு உருக்கம் வருதுன்னா எப்போ உருக்கம் வரும்? நல்லா யாரு சார் அப்படிங்கிற பணிவு இருந்தானே உருக்கணும். நான் யாரும் தெரியல அப்படின்னா எங்க உருக்கம் வரும் இல்லைங்களா? அந்த உருக்கத்தை எப்படி சொன்னார், வார்த்தை எப்படி போட்டாரு? உகந்தானே அன்புடை அடிமைக்கு உருகா உள்ளத்து உணர்விலேயே. அதான் ரொம்ப வருத்தப்படுறார்.
உருகுனா உன்னை பெறலான்னு என்ன சொன்னாங்க, அந்த உருக்கு எனக்கு வரமாட்டேங்க. அது என்ன கடையிலேயே வாங்க முடியும்? 1 கிலோ உருக்க கொடுங்கன்னா வாங்கிட்டு வர முடியும். நீ யாருக்கு ரொம்ப உகந்தவன்னாரு, அன்புடைய அடிமைக்கு நீ உகந்தவன். யார் உன் மேல ரொம்ப அன்பு கொண்டு இருக்கிறானோ அவனுக்கு நீ ரொம்ப பிடிச்ச ஆளு. நான் எங்களுக்கு அது வரமாட்டேங்க, நாங்க என்ன பண்ணேன்? அப்படியே வருத்தம், கண்ணீர் விடுறார். கோயில் மூத்த திருப்பதி எல்லாம் உண்மையிலே சொல்றேன், ஒரு வாசத்துக்கு உருகார், ஒரு வாசத்துக்கு உருகாதான்னு அனுபவிச்சு சொல்லிட்டு போயிருக்காங்க பெரியவங்க. யோசிச்சு பாருங்க, அந்த தமிழ் நடைங்க நமக்கு புரியுற மாதிரி ரொம்ப கடினமான வார்த்தைகள்லாம் ஒன்றும் போடல. உகந்தானே, யாருக்கு உகந்தானே? அன்புடை அடிமைக்கு உகந்தானே. அவன் யாருக்கு உகந்தவன்னாரு? அவன் மேல அன்பு கொண்டு அவனுக்கு அடிமையா இருக்கவனுக்கு அவன் வேண்டியதெல்லாம் கொடுக்குறான். அந்த உருக்கம் எனக்கு வரலையப்பா. உருகா உள்ளத்து உணர்விலேயே, அந்த உருக்கம் வரல. ஆனாலும் உன்னை பற்றி உணர்வு வரமாட்டேங்குது. எப்படா மணி 7 மணி அவன் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம், இப்படிலாம் உணர்வு வைக்கணும். ராத்திரி ட்ரெயினை பிடிக்கணும், ஏழை மக்கள் இப்படி நினைச்சிட்டு இருந்தா ஒரு குடும்பம் சொல்றாரு. உருகா உள்ளத்து உணர்விலேயே, இந்த லட்சணத்தெல்லாம் இருந்து கொண்டு அவன் என்னை ஆட்கொண்டுட்டு அப்படியே தில்லைக்கு போயிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு நான் ஊர்ல போய் சொன்னா எவனாவது எனக்கு சப்போர்ட் பண்ணுவானா? அது அப்படியே பாடுறாரு. சகம்தான் அறிய முறை என்றால் தக்கவாரந்தென்னாரோ. என்பா நான் 2 பேர்கிட்ட போய், சார் நான் வந்து மதுரையிலேருந்து குதிரை வாங்க வந்தோம் சார், மந்திரி சார், இந்த ஆள் தான் என்ன வா வான்னு கூப்பிட்டான், எல்லாத்தையும் பண்ணான், திருநீரை பூசி விட்டான், எல்லாம் பண்ணிட்டு இதை இப்படி அம்போன்னு அதோதியா விட்டு தில்லைக்கு வான்னு போயிட்டான் சார். இப்போ இருப்பானா அங்கே ஒன்றும் தெரில, மந்திரி வேலையும் போச்சு, இருக்கு பஞ்சாயத்து ஆகி போய் இங்கேயும் நடு தெரியல நிப்பாட்டான் சார் நம்ம ஆளு அப்படின்னு நான் போய் சொன்னா, உடனே ஆமாம் சார் அந்த ஆள் பண்ணது தப்பு தான், வாங்க என்னன்னு கேட்போம் அப்படின்னு ஊர்க்காரன் எவனா என் கூட வருவானான்னாரு. வரமாட்டாங்கிறார். 999 பேரை கூப்பிட்டு வந்து 999 பேரையும் பத்திரமா கூட்டு போயிட்டா ஒருத்தனை மட்டும் விட்டு போனா நேரத்தாண்டா, நீ முட்டா போய் உன்னை விட்டு போனா அப்படிலாம் சொல்லுவாங்க. என்னெல்லாம் பேசுவாங்க, ஒன்னேவா பேசுவாங்க? ஏசா நிற்பர் என்னை உனக்கு அடியான் என்று பிறரெல்லாம் பேசா நிற்பர். ஆனால என்னமா உருக்கம் எப்படி பாடுறாரு? சகம்தான் அறிய முறையிட்டால் தக்கவாரன்று என்னாரோ, மகம்தான் செய்து வழிவந்தார் வாழ வாழ்ந்தாய் அடியேற்கோன். சரிப்பா, ஏதோ எனக்கு தகுதி இல்லை, வினை அதெல்லாம் இருக்கு, ஆணவமலம் அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல நான் ஒன்றும் ரொம்ப எனக்கு தகுதி இருக்கு நீ என்னை விட்டு அப்படிலாம் நான் ஒன்றும் சொல்ல. நீ சொல்ற மாதிரி அந்த ஊருக்கு எனக்கு வரல, அந்த அன்பு வரல, அதனால அன்ஃபிட், நான் வந்து அதுக்கெல்லாம் தகுதி இல்லாதவன் தான். ஆனால் நீ வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், உன் முகத்தை காட்டு, வேற ஒன்று என்ன ஒருக்கம் பாருப்பா, வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், முகத்தை காட்டு, பேசணும் கூட கேட்க. அதையும் கேட்குறாரு பின்னாடி, திரைசேர் பாலின் நெய் போல பேசாது இருந்தால் ஏசாகும். நீதான் திருப்பெருந்தூர்ல வந்த, கூப்பிட்ட, ஆட்கொண்ட, பேசின, இப்போ நீ பேசாமல் இருக்கிற ஒரு வார்த்தை பேசப்படாதா என்கிட்ட அப்படின்னு உருகிறார். என்னை வான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா போருமேங்கிற. அருளாது ஒளிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பார் ஆர் இங்கு பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தா. இல்லைங்களா? என்ன வந்து மருங்கே சார்ந்து வர எங்கள் வாழ்வே வா என்ற அருளாய். நீ அப்படி ஒரு செல்ல கூப்பிடலன்னா உன் தெருளார் கூட்டம் காட்டாயில் செத்தே போனால் சிறியாரோ. உலகம் சிரிச்சிடாது என்ன பார்த்தீங்க, இப்படிலாம் ஒரு இருக்கு. அதனால மகம்தான் செய்து வழிவந்தார் வாழ வாழ்ந்தாய் அடியேற்கு உன் முகம்தான் தாராவிடில் முடிவேன்னர் உயிரை உற்றுவேன்னர். அப்படி ஒரு உருக்கம். அதனால அது அவங்க அதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த ஆணவ மலம் இருந்தால் இந்த உருக்கமெல்லாம் கீழே வராது. ஏன்னா நான் பார்த்துக்கலாம் சார், ஆயினும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்துடும் அந்த ஆணவ மலம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாம யாரு அப்படின்னு வந்துடுதுன்னா அதான் சொல்றாரு. அப்படியே இங்கே போட்டார். அழுக்கடையா நெஞ்சு உருக மும்மலங்கள் வாயும் கழுக்கடைக்கான் கைக்கொள் படை. திருத்தாசாங்கத்தில் அதான் இங்கே சொல்ற. அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டருள்பவன் கழுக்கடை தன்னை கை கொண்டு அருளியும், சூலத்தை கையில் வைத்துக் கொண்டும் படையா. மூலமாகிய மும்மலமறுக்கும், மூலமாகிய அப்படின்னு நம்முடைய துன்பம், இந்த பிறவிக்கு காரணம் என்னன்னாரு, இந்த மலங்கள்
அதனால மூலமாகிய மும்மலம் அறுக்கும் தூய மேனி சுடர்விடு சோதி பெருமான் எப்பேற்பட்டவனார்? தூய மேனி, தூய உடம்பினன், சுடர்விடு சோதி பெருமான், காதலனாகி அப்படின்னு அன்பு கொண்டவனாகி, கழுநீர் மாலை ஏழு உடைத்தாக எழில் பெற அணிந்தும். ஏழு உடைத்தாகனா ஏற்புடையதாக. இப்போ நான் சொல்ல முடியாது சார், அந்த சட்டை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி பெருமானு போட்டிருக்க அந்த மாலை அவனுக்கே ஏற்புடையதா இருக்கு. அது அவன் போட்டா தான் சார் அழகு அப்படின்னு சொல்ல. அதுதான் ஏழு உடைத்தாக, அவனுக்கு ரொம்ப ஏற்புடையதாக. கழுநீர் மாலை, இந்த ஒரு இடம்தான் திருத்தசாங்கத்துக்கும் இங்கேயும் மாறுறார். மற்ற எல்லாம் திருத்தசாங்கத்துல பின்னாடி 19வது தலைப்புல இங்க ஆறுன்னா ஆனந்தமே, அங்கேயும் ஆனந்தமே ஆறு. இங்க சூலம் கழுக்கடை அதான் படைனா அங்கேயும் கழுக்கடை தான். இப்படி ஒன்னொன்னு சேர்ந்தே இருந்தவர் இந்த ஒரு இடத்துல இங்க நான் அவனுடைய மாலை என்ன சொல்லிட்டார்? கழுநீர் மாலைங்கிறார், செங்கழு நீர் மாலைங்கிறார். அங்க மாலை என்ன சொல்றார் பாருங்க, அங்க சொல்லக்கூடிய மாலை தாலி அருகாம் உவந்ததார். தாலி அருகாம்னா அருகம்புல் மாலைங்கிறார். அந்த இடத்துல சொல்லும் பொழுது திருத்தசாங்கத்துல ஆயமொழி கிள்ளாய் அல்லூரும் அன்பர்வால் மேய பெருந்துரையான் மெய் தாரியம், தார்ன மாலை தாரியம், தீயவினை நாளும் அணுகாவண்ணும் நாயேனை ஆளுடையான் தாலி அருகாம் உவந்த தார்னர். தாலி அருகாம் அப்படின்னா அருகு அப்படின்னா அருகம்புல் மாலை, அதைத்தான் அவன் அணிந்திருக்கிறான் என்று சொல்றான். இது திருத்தசாங்கத்துல தாலிதான், அந்த அருகுதான் மாலைன்னு வேற ஒன்னு இடத்தையும் பாடுற. தாலி அருகினர் சந்தன சாந்தினர் ஆளெம்மை ஆழ்வரால் அன்னே என்னும், ஆளெம்மை ஆளும் அடிகள் தம் கையில் தாளம் இருந்தவாறு அன்னே என்னும். அங்கேயும் தாலி அருகினர்னு சொல்ல, அருகம்புல் மாலையை தான் சொல்ல. அந்த அருகம்புல் மாலையை இன்னும் கூட திருப்பூர் சொன்னதுல ரொம்ப அருமையாக சொல்றாரு. காலையில எந்திரிச்சு அருகம்புல் பறிக்கிறாங்களாம். இந்த குழந்தைங்கள்லாம் யாரு? கன்னி பெண்கள், சின்ன குழந்தைங்க. அவங்க காலையில போய் மற்றவங்க பறிக்க முன்னாடி நம்ம முதல்ல பறிச்சோண்டி வாடி அப்படின்னு சொல்லி பெருமானு பறிக்கணும் அப்படின்னு ஆர்வமா போயிட்டுதான். இப்ப மாதிரி காலைல 7:45 வரைக்கும் தூங்குறது இல்லை. காலையில 5 மணிக்கு போய் அருகம்புல் பறிச்சிருக்கு. அங்க பறிக்கும் பொழுது அது என்ன சொல்லுது பாருங்க, அருகெடுப்பார் அயனும் அறியும். திருமாலும் பிரம்மனும் அங்க அருகெடுக்க வராங்களாம் சுவாமிக்கு சாத்துறதுக்கு. இவங்க போற இடத்துல அவங்க பரவாயில்ல போட்டோம், ஏன்னா பெரியவங்க, இந்த குழந்தைங்க அவங்க பெரியவங்க போட்டோம். ஆனா இவங்களெல்லாம் நாங்க விட மாட்டோம். யாரெல்லாம்? அன்றி மற்ற இந்திரனோடு அமனர் நறுமுறு தேவர் கணங்கள் எல்லாம் நம்மில் பிரிது எடுக்க விட்டோம். தேவர்கள் இந்திரன் அவங்களெல்லாம் எங்களுக்கு முன்னாடி விட மாட்டோம், நாங்க அவங்கள எங்களுக்கு பின்னாடி வரட்டும். அந்த குழந்தைங்களுடைய இதை பாருங்க, அருமையா சொல்ல. அருகெடுப்பார் அயனும் அறியும் நன்றி மற்ற இந்திரனோடு அமரர் நறுமுறு தேவர் கணங்கள் எல்லாம் நம்மில் பின்வல்லது எடுக்க ஓட்டோம். செறிவுடை மும்மதில் எய்தவில்லி திரு ஏகம்பன் செம்பற் கோயில் பாடி முறுவல் செவ்வாயினேர் முக்கண்ணப்பற்கு ஆட பொற்சுன்னம் இடித்தும் நாமே. முறுவல் செவ்வாயினேர் என்ன வார்த்தைப்பட்டது? அந்த அருகே எடுக்கும்போது அந்த பிள்ளைங்கள்லாம் எப்படி இருந்ததுன்னு, எங்க அம்மா காலையில எழுப்பிட்டு அருகே உயிரை வாங்குது அப்படி போலியா, அப்படி சிரிச்ச முகமா இருந்தா. முறுவல்னு சிரிப்புன்னு சொல்ல. சிரிப்புன்னா கெக்க பெக்கன்னு பல்ல காமிக்கிறது. பிள்ளைங்க அப்படி செய்யப்படாதான். எப்படி இருக்கணும்னாரு, அப்படி அந்த உதட்டுல சிரிப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியல, அதுதான் முறுவல். அப்படி அந்த குழந்தைங்க அப்படின்னா காலையில இந்த செயலை எப்படி செய்திருக்கிறார்கள்? விரும்பி மகிழ்ந்து செய்திருக்கிறார். அது அந்த அந்த சொல்லுல தெரியுது பாருங்க. இதெல்லாம் தான் அந்த பாட்டுல இந்த உரையாசிரியர்கள் இதெல்லாம் காட்ட போயில நமக்கு என்ன தெரியும்? சடையாய் எனுமால் சரண்ணி எனுமால் விடையாய் எனுமால் வெறுவா விழுமால் மடையார் குமளை மலரும் மருகல் உடையாய் தகுமோ இவள் உள் மெலிவே. எல்லாத்துக்கும் தெரிஞ்சப்பட்ட மடையார் குமளை மலரும் மருகல் அப்படின்னா குவளை மலர் மலர்கின்ற நேரத்துல ஞானசம்பந்தர் வாராருங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தமா? அது காலை பொழுது.
ஏன்னா எவனாவது ஒரு என்ன மாதிரி முட்டா போய் வந்து ஞான சம்பந்தர் கோயிலுக்கு சாயங்காலம் வந்தாருன்னு பாடப்படாது, சொல்லப்படாது பொருளை. ஞான சம்பந்தர் எப்படி ஒரு நுட்பத்தை வச்சிருக்காரு, அந்த குழந்தை அழுதுச்சு, அப்புறம் அழுகையெல்லாம் ஓஞ்சுது, ராத்திரி கொஞ்ச நேரம், காலை ஆச்சு, விடிய போற நேரம், ஞான சம்பந்தர் இப்போ கோபுரத்தை தெரியுது, அப்பதான் ராத்திரி தெரில, பார்த்த உடனே ஓடுச்சு. இப்போ ஞான சம்பந்தர் இன்னும் அழுகுது, நமக்கு சொந்தக்கார மாதிரி எவனோ ஒருத்தன் கிடைச்சான்னு அழுகுது, அப்படியே சொல்லி அழுகுது. அப்ப அந்த பொழுது எப்படிங்கிறத ஞான சம்பந்தர் தேவாரத்தை எப்படி கொண்டு வச்சாரு பாருங்க. மனையார் குமளை மலரும் மருகள். அப்ப குவளை மலர் மருகிற அப்படி மலர்ற நேரம் மத்தியானம் 12 மணிக்கா மலரும் இல்ல, காலையில 5-5:30 மணி. அந்த ஒரு வார்த்தையில அந்த நேரத்தை உருவாக்கு. அது மாதிரி இங்க அந்த சொல்லும் பொழுதே அந்த சொல்லை எப்படி கொண்டு வைக்கிறார் பாருங்க. முறுவல் செவ்வாயினீர் முக்கன் அப்பற்கு ஆட பொற்சுண்ணம் இடித்தும் நாமே. முறுவல் செவ்வாயினீர் திருவம்பாயில சொல்லுங்க, முத்தன்ன வெண்ணகையாய் அப்படிதான் சொல்றாரு. அப்படின்னா அந்த சின்ன அப்படி ஒரு சிரிப்பு. அப்ப இந்த குழந்தைங்க அதை மகிழ்ந்து முறுவல் செவ்வாயினீர் முக்கன் அப்பற்கு ஆட பொற்சுண்ணம் இடித்தும் நாமே. இந்த இடத்துக்கு உரை எழுதும் பொழுது அருணையார் எழுதுறார், அருணை வடிவேல் முதலியார், ஏன்னு தெரில பெரியவங்க இந்த திருப்பூர் சுண்ணத்தை காஞ்சிபுரத்துல பாடினதா சொல்லலை, எனக்கு தெரிலன்னு எழுதுறாரு. ஏன்னா இங்க எழுதும் சரி உடை மும்மதில் எய்தவில்லை திரு ஏகம்பன் செம்பர் கோயில் பாடி காஞ்சிபுரத்தை பாடுற, ஏகம்பரை பாடுற. இதே திருப்பூர் சின்னத்துல முந்தின பாட்டிலையும் காசனி மின்கள் உலக்கையெல்லாம் காம்பனி மின்கள் கரை உரலை நேசமுடைய அடியவர்கள் நின்று நிலாவுக என்று வாழ்த்தி தேசம் எல்லாம் புகழ்ந்தாடும் கட்சி திரு ஏகம்பன் செம்பன் கோயில் பாடி பாசவினையை பறித்து நின்று ஆட பொற்சுண்ணம் இடித்தும் நாமே. அங்கேயும் தேசமெல்லாம் புகழ்ந்தாடும் கட்சி திரு ஏகம்பன் கோயில் பாடி அப்படிதான் சொல்றார். அதனால அருணையார் காஞ்சிபுரத்துல பாடினதுன்னு எழுதாம ஏன்னு தெரியல பெரியவங்க இதை காஞ்சியில பாடினதா சொல்லலை அப்படின்ட்டு விட்டார். அப்படிலாம் ஒரு நயம் அவர் எழுதுறார். அதனால அங்க சொல்லும் பொழுதும் அந்த அருகி எடுக்கிறது அயனும் அறியும் சரி. ஆனா இந்திரனோடு அமர நறுமுறு தேவர்கணங்கள் எல்லாம் நம்மில் பின்பு அல்லது எடுக்க விட்டோம், எங்களுக்கு முன்னாடி அவங்களை எடுக்க விட மாட்டோம், அவங்கள எங்களுக்கு பின்னாடி கியூல பின்னாடி போய் நிற்க சொல்லுங்க அவங்கள அப்படின்னு அந்த குழந்தைங்க. அப்போ அருகுதான் மாலையா வந்ததா எல்லா இடங்கள்லையும் சொல்லுதார். ஆனா இங்க கீர்த்தி திரோகல்ல மட்டும் காதலனாகி கழுநீர் மாலைன்னு. இதுக்கு சான்று எங்கேயாவது வேணும்ல? அருகம்போல் மாலைன்னு தானே மற்ற இடத்துலலாம் சொன்னீங்க, இங்கே மட்டும் கழுநீர் மாலைன்னு சொன்னீங்களேன்னா அருமையான நயம். தீட்சை கொடுக்கிற இருக்கிற ஆசிரியர் செம்பட்டாடை அணிந்திருக்க வேண்டும் என்பது போல இன்னொரு விதி, அவர்கள் செங்கழு நீர் மாலை அணிந்திருக்க வேண்டும். ஆகமத்துல விதி. தீட்சை கொடுக்கிறவர் எப்படி இருக்கணுமா? செங்கழு நீர் மாலை அணிந்திருக்கணுமா? இதை எங்க வைக்கிறார்னா வாதோர் புராணத்துல செங்கழு நீர் மாலை அணிந்திருந்தார்னு ஒரு குறிப்பு சொல்றார். அந்த குறிப்புக்கு உரை எழுதின வேர்பிள்ளை சொல்றார், அவர் செங்கழு நீர் மாலை அணிந்திருந்தார்னா என்ன அர்த்தம்னா ஆகமத்துல விதி இருக்கு, தீட்சை கொடுக்கிற ஞான ஆசிரியர் செங்கழு நீர் மாலை அணிய வேண்டும் என்பது விதி, ஆனால அணிந்திருந்தாருங்கிறார். அந்த செங்கழு நீர் மாலை அணிந்திருந்த செய்திய திருவாதூர் புராணத்துல மாணிக்க வாசர் சொல்ற மாதிரி அமைந்திருக்கு. மன்றன் மலரோனும், மன்றன் மன்றன் அப்படின்னா தில்லையில் ஆடுற மன்றன், மலரோனும் நெடுமாலும் இருவேறானர். மலரோன் பிரம்மன், நெடுமால் திருமால். மலரோனும் நெடுமாலும் உருவேரா, அவனுடைய உருவத்தை முழுமையா அவங்களுக்கு தெரியாது. அன்று முதல் இன்றும் அறியா வகை நின்றாய். அன்னையிலிருந்து இன்னே வரைக்கும் பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் பெருமான முழுமையா பார்த்த வாய்ப்பு கிடைக்கலையாம். மன்றன் மலரோனும் திருமாலும் உரியேரா அன்று முதல் இன்றும் அறியா வகை நின்றாய். வென்றி விடையன்றி சரி விண்ணவர் அதிபன் பொற்றால் விளங்கி அர்ச்சனை முன் செய்து. அதாவது இப்போ இவர் அந்த இதை வாங்க வாரார், தீட்சை வாங்க வாரார், அந்த இடத்த சொல்றார். விண்ணவர் அதிபன், சுவாமி தேவர்களுக்கெல்லாம் தலைவன், விண்ணவர் அதிபன் பொற்றால் விளங்கி அவனுடைய திருவடிகளை இவர் விளங்கி அர்ச்சனை முன் செய்து. அர்ச்சனை முன் செய்தனா மாணிக்கவாசர் அவர் பூ போட்டு இப்போ அர்ச்சனை பண்றார். தன்னாலும் பனிநீர் தோய்ந்த சாந்தமை முழுதும் சாத்தி வண்ணம் என் கழுநீர் மாலை வளம்பெற அணிந்த பின்னர் கண்ணுறு பரிவிதீர கண்டுள மகிழ்ச்சி கொண்டுங்கிறார்.
அங்க சுவாமி என்ன அணிந்திருந்தான்னா கழுநீர் மாலை வளம்பெற அணிந்து, அந்த கழுநீர் மாலையத்தை இங்க சொன்னார். கழுநீர் மாலை செங்கழு நீர் மாலைன்னு அர்த்தம். அந்த மாலையை அவர் அணிந்திருந்தார் என்ற செய்தியை வாதவர் பாடத்துல பதிவு பண்றார். வண்ணம் என் கழுநீர் மாலை வளம்பெற அணிந்த பின்னர் கண்ணுறு பரிவுதீர கண்டுள மகிழ்ச்சி கொண்டு தீட்சை வாங்க இவர் நிற்கிறார். அப்ப தீட்சை வாங்க இவர் நிற்கிறார்னா தீட்சை கொடுக்கிற அவர் எப்படி இருக்கிறார்னாரு, கழுநீர் மாலை அணிந்திருக்கிறார். அதைத்தான் இங்க காதலனாகி கழுநீர் மாலை ஏழுடைத்தாக எழில் பெற அணிந்துங்கிறார். அப்ப அருகு மாலையும் அவனுக்கு உள்ளது, ஞானாசிரியனாக வந்து தீட்சை செய்ய வந்ததுனால கழுநீர் மாலையும் அவனுக்கு உள்ளது. திருத்தசாங்கத்துல பின்னாடி சொல்லும் பொழுது தாலி அறிகலாம் தார்னாரு, ஆனா இங்க சொல்லும் பொழுது கழுநீர் மாலை என்று சொல்லி காதலனாகி கழுநீர் மாலை ஏழுடைத்தாக எழில் பெற அணிந்தும் அரியோடு பிரம்மர்க்கு அளவறியாதவன் பரிமாவின் இசை பயின்ற வண்ணமும். சுவாமி அரியோடு பிரம்மன் அவங்களும் அறியாத பெருமான் பரிமாவின் இசையினர், அவனுடைய ஊர்தி எதுல வாரான்னாரு, பெருமானுடைய ஊர்தின்னா இடபந்தம் சொல்லணும். ஆனா இந்த இடத்துல ஊர்தி என்ன சொல்லிட்டார், பரிமாவின் விசையினர். பரினா குதிரை, அவன் குதிரை மேல வந்து வாரான் என்று வந்து சொல்றார். திருத்தசாங்கத்துல சொல்லும் பொழுதும் குதிரையைத்தான் சொல்றார். இப்பாடே வந்து எம்பு கூடு புகழ் எங்கிலியே ஒப்பாடா சீருடையான் ஊர்வது என்னே. எப்படி போவாரு, எப்போதும் தேன்புறையும் சிந்தையராய் தெய்வ பெண் ஏத்திசைப்ப வான்புறவி ஊரும் மகிழ்ந்துனார். புறவினா குதிரை, வான்புறவி ஊரும் மகிழ்ந்துனாரு. குதிரையில தான் சாமி வாராங்கிறார். அப்ப அவனுடைய வாகனத்தை சொல்லும் பொழுது ஊர்தி எதுல வாரான்னா இங்கேயும் பரிமாவின் மிசை பயின்ற வண்ணமும்னாரு, அங்கேயும் குதிரையத்தான் வந்து சொல்றார். இதையும் பாதவர்பாணத்தில் சொல்றார். எப்பா அருமையான இடம், இந்த பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்சு மதுரையில இப்ப குதிரை வந்துருச்சு. ஆவணி மூலத்தன்னைக்கு வரும்னாங்க, வர்றதுக்கு முன்னாடி இவரை பிடிச்சி வயலில் நிறுத்தினாங்க, சிறையில் போடுனாங்க, அதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் முடிஞ்சு இப்போ வந்து குதிரை வந்துட்டு ஊர் எல்லையில குதிரை உள்ள வந்ததையே சொன்னாங்க. மன்னன் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தான், இவரையும் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறான். இப்போ உடனே மாறிட்டான், வாங்க வாங்க மன்னா மந்திரியாரேன்ட்டான். உட்காண்டாங்க, உட்காந்துருக்காங்க, குதிரை வருது. அந்த குதிரை சேவகனா சுவாமி உட்கார்ந்துருக்கிறான். முதல்ல வெள்ளை குதிரையில வந்தானாம். அதில் வந்தானா குதிரையில கூட மிச்ச குதிரைகளை எல்லாம் தேவர்கள் குதிரை சேவர்களாக கூட வாராங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே ரொம்ப அழகா இருக்கிறாங்க. என்ன எல்லாம் தேவர்கள் வந்து உள்ள அந்த மன்னனுக்கு இந்த ஆள்கள் எல்லாம் பார்த்ததே இல்லை. இவருக்கு மட்டும் சுவாமி வர்ற குதிரையும் சுவாமியும் தெரிஞ்சிருக்கான். சுவாமி தான் குதிரையை ஓடிடுவார், அவர் தெரியுது, அவருக்கு மட்டும் தெரியுது, வேற யாருக்கும் அங்கே தெரில. இந்த மன்னன் என்ன பண்றான், அவர்கிட்ட கேட்குறான், குதிரை எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்களே, இதுல யாரு தலைவருங்கிறான். அதுவே தெரியல உனக்கு. உடனே இவர் சொல்றாரு, இவன் தான் தலைவர் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் தான் நடக்குது. இவர் அந்த குதிரையை நடத்தி காமிக்க சொல்லு, அது இதெல்லாம் சொல்றாரு. யார்கிட்ட போய் எதை சொல்ல அப்படின்லாம் போய் சொல்றாரு. அதெல்லாம் அங்கே நான் வரும் பொழுது அந்த குதிரையில் அவர் வர்றதை பார்த்த உடனே இவர் சொல்றார், அங்கதான் பார்த்து மன்றன் மலரோனும் திருமாலும் உருவேரா அன்று முதல் இன்றும் அறியாத வகை நின்றாய் வென்றி விடையன்றி. பொதுவா நீ இடபோனத்துல தானே வருவீங்க. வென்றி விடையன்றி உயர் வெம்பரியின் மீது, இந்த குதிரையின் மீது இன்று உனை வணங்க முன் எத்தவம் உயர்ந்தேன். ரொம்ப மனசு உறுதி சொல்ல, பெருமானே இடபவாகனத்திலேயே வருகிற உங்களை இன்னைக்கு இந்த குதிரையின் மீது நான் பார்க்கறதுக்கு எந்த பிறவில என்ன தவம் செஞ்சனும் அப்படின்னு உதவுகிறார். ஏன்னா அங்க குதிரையெல்லாம் வந்ததை வந்து பார்த்தாரு. அங்க குதிரையில வந்ததுனாலதான் திருத்தசாங்கத்துல சொல்லும் பொழுதும் வான் புறவி உருமகிழ்ந்துங்கிறார். புறவினா குதிரை. இங்கேயும் அரியோடு பிரம்மர்க்கு அளவறியாதவன் பரிமாவின் இசை பயின்ற வண்ணமுங்கிறார். இந்த குதிரையை பத்தி ஒரே ஒரு நயம் அதை மட்டும் சொல்லி இன்னைக்கு நிறைவு செஞ்சாங்க. 11ஆம் திருமுறையில சேரமான் பெருமாளுக்கு கடிதம் எழுதினார். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, திருமுகப்பாசம். மதிமலி குறிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவு பால் வரிச்சிறகு பால் நிற வரிச்சிறகு அன்னம் பயில் ஒளியில் ஆலவாயில் மன்னிய சிவன் யான் ஒளிதரு மாற்றம். இப்ப சேரமான் பெருமாளுக்கு அட்ரஸ் பண்ற பருவக்கொன் மூப்படி என பாவலருக்கு உரிமையின் உதவி ஒளிதுகள் குதுமா மதிபுரை குலவிய குடைக்கீழ் செருமா உகைக்கும் சேரலன் காண்க.
சேரமான் பெருமாளை சொல்லும் பொழுது அவனுடைய பெருமை எப்படி சொல்றார்? குருமா மதிப்புரை மான்னு அந்த இடத்துல குதிரைய, குருமா மதிப்புரை குலவிய குடைக்கேள்னர், அவன் செருமா உகைக்கும்னர். செருமா அப்படின்னா போரிலே வெல்லத்தக்க வலிமையான குதிரை, உகைக்கும்னா அதுலேயும் செல்லக்கூடியவன். இன்னொரு பக்கம் எப்படி இருக்கிறாரு? குடைக்கீழ் அமர்ந்தும் இருந்து அரசாட்சியும் செய்கின்ற அப்படின்னு சேரமான் பெருமாளுடைய பெருமையை சொல்லும் பொழுது எவ்வளவோ பெருமையை அவரை பத்தி சொல்லியிருக்கலாம். என்ன சொல்றாரு? இந்த மாதிரி போர் குணம் மிக்க குதிரையில் இருப்பவன் அப்படின்னு சொல்லி ஒரு நுட்பத்தை அந்த இடத்துல எழுதுறாரு. அது ஏன் அந்த இடத்துல போய் அவர் குதிரையை எழுதுறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரியவர் சொல்றார். எங்க சுவாமி சொல்லுவாங்க, என்னன்னு சொல்றாங்க, நாளை கைலாயத்துக்கு போகும்பொழுது இவருக்கு குதிரையைத்தான் அனுப்ப போறேங்கிறத முதல்ல சுவாமி கடிதத்திலேயே காட்டினானா. என்னன்னு? அவனுடைய குதிரையைத்தான் கொடுத்து. அதனால சுவாமி மாணிக்கவாசரை பார்க்கும் பொழுது குதிரையில வந்தான். இன்னால அடுத்தால ஒரே ஒருத்தருக்கு தான் குதிரையை கொடுத்து அனுப்புறான். அது சேரமான் பெருமாள். அவர் ஏறது குருமா மதிபுரை குலவிய குடைக்கீழ் செருமா உகைக்கும் சேரலன் காண்க பண்பால் யாழ்வயில் பானபத்திரன் தன்போல் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தனன் மான்பொருள் கொடுத்து வரவெடுப்பதுவே. குதிரைங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். அதனால இங்கேயும் அரியோடு பிரம்மர்க்கு அளவறியாதவன் பரிமாவின் மிசை பயின்ற வண்ணமும் அப்படின்னு குதிரை அவனுடைய ஊர்தி அதுவரை சொல்லி நிறுத்திருக்கோம். இந்த நாடு சொல்லணும், ஊர் சொல்லணும், பெயர் சொல்லணும், மலை சொல்லணும். அதெல்லாம் அடுத்த வாரத்துல நாடு பாண்டி நாடே பழம்பதியாகவும்ங்கிறார். அவனுடைய நாடை சொல்றார். பெயர் தேவதேவன் அவனுடைய பெயர்ங்கிறார். அதனால அவனுடைய நாடு, அவனுடைய ஊர் உத்திரோசமங்கைய, அவனுடைய பெயர், அவன் இருக்கிற மலை, இந்த சிறப்பை எல்லாம் அப்ப தசாங்கத்துல 10ல் 6 மட்டும் நீ சொல்லியிருக்கிறோம். ஏனைய நாளை அடுத்த வாரம் ஒரு முக்கியமான வகுப்பு. ஏன்னா இந்த 4ஐ சொல்லி கிட்டத்தட்ட கீர்த்தி திருவுகளை ஒரு நிறைவு செய்ய இருக்கிறோம். இன்னொரு 20 வரி தான், 25 வரி தான் இருக்கு. அதனால அடுத்த செவ்வாய்க்கிழமை இதே வேளையில கீர்த்தி திருவுடைய நிறைவு பகுதியாக, தசாங்கத்தினுடைய நிறைவு பகுதியும் கீர்த்தி திருவுடைய நிறைவு பகுதியுமாக காண இருக்கிறோம். அன்றைக்கு எல்லோரும் சந்திப்போம் என்று சொல்லி இதற்கெல்லாம் துணையாக இருக்கின்ற திருவருளுக்கும் குருவருளுக்கும் நடத்துவதிலே பெரும் பங்கு வைக்கின்ற நம்முடைய ஆடல்வல்லான அறக்கட்டளை அமைப்பிற்கும் சபரி நிறுவனத்தாருக்கும் கலந்து சிறப்பிக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியும் சொல்லி மீண்டும் திருவருளையும் குருவருளையும் இணைந்து போற்றி வாழ்த்து பாடி நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நத்தபம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம்.